அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. வேதாகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். பைபிள் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க பாப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய ஒரு வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த 14வது வசனத்தை மட்டும் நான் பேசிட்டு நான் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாம முடிக்கலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மக்களுக்கு இப்படியாக எழுதுகிறார். நிறைய காரியத்தை எழுதுகிறார். எழுதி அந்த கடைசியை முடிக்கிற நேரத்தில் அவர் இப்படி எழுதுகிறார்: தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அப்படின்னு பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். கவனிங்க பார்ப்போம். எல்லாம் பைபிள் வச்சு நடைய மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா பார்த்தா தான் எனக்கு பிரசங்கமே வருது. அல்லேலூயா. நான் வேற இந்த ரெகுலராக பைபிள் காலேஜில் டீச் பண்ணி பழகிட்டேன்னா, ஆமாம், நான் இந்திக்காரனே ஓட விடுவேன். உங்களை தான் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என்னை பார்த்தா தான் எனக்கே வருது. நான் அந்த மாதிரியே பழகிட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இன்னும் இந்த சோகத்துக்கு பிரசங்கம் பண்ணுற வேலைலாம் நமக்கு ஒத்துக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். பவுல் நிருபத்தை எழுதுறார். கிட்டத்தட்ட 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அந்த 14 நிருபங்களில் ஒரு சில நிருபங்களை தவிர மற்ற எல்லா நிருபங்களும் பவுலாகவே போய் பிரவேசித்து சபையை ஸ்தாபித்து இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு, அந்த உத்தரவாதம் உள்ள ஊழியன் இடத்துல அந்த சபையை கொடுத்துட்டு, நீ கட்டி எழுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு அந்த சர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ வேம்பாறு இருக்கிற சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த சபையில் இருக்கிற பாஸ்டரால் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியாத நேரத்தில் தலைமை போதகராகிய பவுல் இடத்திற்கு லெட்டர் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ, ரெண்டு ஒன்று தான் இல்லை, ஆமாம், லெட்டர் மூலமாகவே பாருங்க பவுலுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற தேவ மனுஷன் இந்த இடத்தை விட்டு போய் பவுல் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவங்க கிட்ட சொல்லி அதற்கு வேண்டிய தீர்வை பவுல் கிட்டையே எழுதி வாங்கிட்டு வர ஆரம்பிப்பார். கொலேசே நிருபம் இருக்குல்ல, ஆமான்னு சொல்லணும். கொலேசிய நிருபம் இருக்குல்ல, ஆமாம், அந்த கொலேசிய நிருபத்தில் அந்த கொலேசிய பட்டணத்தில் பவுல் சர்ச்சை ஸ்தாபிக்கலை. அங்கே சர்ச்சை ஸ்தாபித்தவர் எப்பாப்ரா அப்படிங்கிறவர். அவர் பவுலாலே ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு பவுல் மூலமாக அந்த இடத்துல போய் ஸ்தாபித்தார். இப்போ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், மாய்மாலமான ஆராதனை, தேவ தூதர்களுக்கு செய்ய ஆராதனை, நடிப்பு, வேஷம் எல்லாம் பயங்கரமாக பெருகின உடனே என்ன செய்யறதுனே தெரியாமல் கொலேசு பட்டணத்திலிருந்து ரோமாபுரி பவுல் இருக்கிற சிறைச்சாலைக்கு நேரா எப்பாப்ரா பிரயாணப்பட்டு போறார். கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். தன்னை நம்பி கொடுத்த அந்த உத்தரவாதம் உள்ள சபையை மீண்டுமாய் கள்ள உபதேசங்களிலிருந்து, கள்ள செய்கைகளிலிருந்து, ஓநாய்களிடமிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக 1200 கிலோமீட்டர் எப்பாப்ரா டிராவல் பண்ணி பவுல் கிட்ட போய் பவுல் கிட்ட உட்கார்ந்து இந்த பிரச்சனை என் சர்ச்சுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்து இங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பவுல் சொல்றார், நீ மட்டும் வச்சுக்காத, பக்கத்தில் இருக்கிற லவோதிக்கேயா பட்டணத்துக்கு என்ன செய்ய கொடு. இந்த வேம்பார் வந்துட்டா பக்கத்தில் என்ன சூரங்குடி, விளாத்திக்குளம் எல்லா இடத்துலையும் அப்படியே பரவும். பரவுறதுக்கு முன்னாடி நீ பரவிடுன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த கள்ள உபதேசம் பரவறதுக்கு முன்னாடி நீங்க போய் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பூச்சை நசுக்கிடுங்க அப்படின்னு பவுல் அவர்களுக்கு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். எபேசி நிருபம். நீங்க நல்ல பிரசங்கியார் இடத்துல இருக்கிறீங்க, நல்ல ஒரு பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாததை நானும் பேச போறது கிடையாது. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நானும் பேச போறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எபேசு சபை பவுலாலே ஸ்தாபிக்கப்பட்டது. பவுல் தன்னுடைய கவனிக்க பாப்பா மிஷனரி பிரயாணத்தின் போது, ரெண்டாவது மூன்றாவது மிஷனரி பிரயாணத்தின் போது அந்த எபேசு பட்டணத்தில் போய் நின்று 3 வருஷம் அந்த எபேசு பட்டணத்தில் ஊழியம் செஞ்சு அந்த இடத்துல சபையை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். எபேசு நிருபத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? நான் எப்போ கேள்வி கேட்டாலும் நானே ஆன்சர் சொல்லுவேன் கையால். அதை என்ன புரிஞ்சுக்கினீங்கன்னா நல்லா தெரியும். எத்தனை அதிகாரம்? 6 அதிகாரம் இருக்கு. இந்த 6 அதிகாரத்தில் 3 அதிகாரம் கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார்னு எழுதி வச்சிருப்பா. அடுத்த 3 அதிகாரம் 4, 5, 6ல் நாம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதியிருப்பா. புரியுதா நான் பேசுறது? வாங்குவது மட்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இல்லை, வாங்கினவைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக கொடுப்பதும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க. அந்த 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக என்ன செய்தார், அவருடைய தியாகம் எப்பேற்பட்டது, அந்த தியாகத்தினால நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள் என்ன, மேன்மைகள் என்ன, கிருபைகள் என்ன, நன்மைகள் என்ன, அப்படி எல்லாத்தையும் இந்த 3 அதிகாரத்தில் எழுதியிருப்பார். அடுத்த 3 அதிகாரத்தில் சபையாகிய நாம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த 3 அதிகாரத்தில் எழுதியிருப்பார். இப்ப 4வது அதிகாரத்தில் இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்கு பேர். ஆர்மர் ஆஃப் காட்னா என்னது? போர் ஆயுத வர்க்கங்கள் இருக்குல்ல, அது என்னது? அதானே? அதான் ஏதோ சர்வாயுத வர்க்கம். இயேசுவின் ரத்தம் நீங்களும் ஆமாங்கிறீங்க பாருங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்மர் ஆஃப் காட். ஆமா, அதையும் அந்த இடத்துல தான் நாம எப்படி மாட்டணும், அது என்ன செய்யணும், அதை வச்சு எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பவுல் எழுதியிருப்பார். ஆமென். ஆமா, பாருங்க, அன்றைய நாட்களில் எபேசு சபை எருசலேம் சபை தான் ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்க ஆரம்பித்தது. அது ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்து சீஷர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பின்னாடி சபை சிதறடிக்கப்பட்டு எருசலேமில் இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டாங்க. அப்போஸ்தலர் அங்கங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு எருசலேமில் வந்து தங்குவாங்க. இது அப்படியே கொஞ்ச நாட்கள் போக போக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாம் மரிக்க பவுலுடைய ஊழியம் அப்படியே உயர உயர பவுலை கொண்டு கர்த்தர் எல்லா இடத்திலும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பவுல் உருவாக்கின திருச்சபைகள் எல்லாம் பெருக ஆரம்பித்தது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2000 சபைகளுக்கு மேல பவுல் நிறுவினாராம். அவர் போன கிராமங்கள், பட்டணங்கள், தீவுகள், நாடுகள், வீடுகள், அத்தனை இடத்துல 6 மாசம் போய் சர்ச்சை தொடங்குவார். அந்த 6 மாசத்துல சர்ச்சில் ஒருத்தனை நல்லா உருவாக்கி அவனை முன்னாடி நிக்க வச்சு ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவங்கிட்ட அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே வெளியே போயிடுவார். 6 மாசம் ஒழுங்கா வந்தவனே அன்னைக்கு ஊழியம் செஞ்சான். நம்ம 60 வருஷம் வந்தா கூட fill in the blanks. அல்லேலூயா. புரியுதா ஆண்டவமாரே? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு அப்படி நடக்க ஆரம்பிச்சது. இப்ப இப்படி போன உடனே இந்த 3வது மிஷனரி பிரயாணத்தின் போது எபேசு பட்டணத்தில் போறார். எபேசு பட்டணம் எல்லாம் கவனிங்க பாப்போம். எப்ப சிலதை கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிடுப்பா, அப்படியே மொத்தத்தை போட. இருக்கும் அந்த சிலை பயங்கர பெருசு. இந்த மலப்புழா டேம் போயிருக்கீங்களா? கேரளா ஐயா போயிருக்காங்க. இந்த மலம்புழா டேமில் போனீங்கன்னா அந்த டேமோட கிரவுண்டில் ஒரு பெண் அப்படியே தலையை விரிச்சு போட்டுட்டு நிர்வாணமாக உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அந்த டேமில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அந்த சிலை தெரியும். ஐயாவை கேட்டு பாருங்க, அந்த டேமில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அந்த சிலை தெரியும். இதே மாதிரி தான் எபேசு பட்டணத்தில் தியனால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெண் விக்கிரக தேவதனுடைய சிலை வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு அவங்களுடைய ஐதீகம். அந்த சிலை அந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தது. அந்த சிலை ஆக்வர்டா இருக்கும். எந்த புருஷனோ மனைவியோ யாரு போய் அந்த சிலையை பார்த்தாலும் பாலுணர்வு தூண்டப்பட்டு தவறான வழிகளில பிரவேசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான தேவதாசிகள் இருக்க ஆரம்பித்தாங்க. நீங்க இருக்கிற எல்லா விக்கிரக கோயில், மதுரை ஆனாலும் சரி, செஞ்சி ஆனாலும் சரி, காஞ்சிபுரம் ஆனாலும் சரி, அப்புறம் என்ன
பரலோகத்தினுடைய கதவை திறந்து தேவ தூதர்களை பணிவிடைக்கு இறங்க பண்ணக்கூடியது. அல்லேலூயா. உன் ஜபத்தை மட்டுப்படுத்திராத, உன் ஆராதனையை மட்டுப்படுத்திராத, உன் விசுவாசத்தை மட்டுப்படுத்தாத. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மாறணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால இந்த விக்கிரகத்தை பார்த்து, இருளை பார்த்து நம்மை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். இங்க யாருமே ஸ்ட்ராங் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பலவீனமானவர்கள் தான். ஆனா பலவீனமானவர்களை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்க படத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் காப்ரியேல் மீகாவேல் மாதிரி தான் தெரிவேன். என் கூட குப்பை கொட்டினா தான் என் கன்றாவித்தனம் தெரியும். ஐயோ சொல்லுங்கப்பா, இயேசுவின் ரத்தம் செய்யும். என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும், இந்த ஆள் பேசுறான் இந்த மாதிரி தான் இருக்கிறான். நான் என் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும். இங்க நின்று பேசும்போது தேவதூதன் தான். ஐயோ இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்காக போனேன். என் ஒய்ஃபை வந்திருந்தா பாருங்க. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு சர்ச் மீட்டிங்னு தெரில, ஒரு கேம்பில் பேசுறதுக்காக போயிருந்தேன். என் ஒய்ஃப் வந்திருந்தா. என் ஒய்ஃபு பின்னாடி முட்டி போட்டு நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். அழுது ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறா. ஒரு பாஸ்டர் வயசில் மூத்தவர் பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு என் பக்கத்தில் வந்து, யோ நீ பெரிய ஆளியா, உன் பிரசங்கத்தை கேட்டு உன் பொண்டாட்டியே மனம் திரும்புறாப்பார். ஐயோ புரியுதா இல்லையா? உங்களுக்கு நான் பிரசங்கியார வந்த மாதிரி என்ன உதைக்கணும், ஏதாவது ஒன்று புரியுதா இல்லையா? அவர் வந்து வயசில் மூத்த தகப்பன். யோ பரவாயில்லையா, உன் பிரசங்கத்தை கேட்டு உன் ஒய்ஃபே மனம் திரும்புறா, நீ பெரிய ஆள் தான்யா. நம்ம குப்பை கொட்டின வேலைக்கு ஆகலையா, நீ சாதிச்சிட்டியா அப்படின்னாரு. எனக்கு அப்போ புரியல, அப்புறமா தான் புரியுது. ஆமால என்ன ஆமா இல்ல. அல்லேலூயா. ஆமா, அப்புறமா தான் தெரியுது. அப்புறமா தான் அவர் சொன்னார், உன் பிரசங்கத்தை கேட்டு உன் மனைவி மாறிட்டாள்னா உன் நடவடிக்கை தேவனுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு முன்னாடி உத்தமமா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ நான் பிரசங்கம் பண்ண அங்க உட்காந்து பேசுறாரு பேர் அப்படின்னா அப்படின்னா புரியுதா? அல்லேலூயா அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் அதைத்தான் சொல்ல வரேன். நான் பிரசங்க படத்தில் நிற்கும் போது தேவதூதனை போலத்தான் இருக்கும். நம்ம கூட குப்பை கொட்டுறவங்களை கேட்டால் தான் தெரியும் இவன் லட்சணம். வெரி குட், தெளிவாக இருக்கீங்க. இவன் லட்சணம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், இப்போ நான் சொல்கிறத கவனிங்க பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம், நம்ம பெற்ற கிருபை, எதிர்ப்புகள் வர இடத்துல நீ சோர்ந்து போகக்கூடாது, பலனிழந்து போகக்கூடாது. அப்போ தான் உன் ஆவியில் ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கணும். உனக்குள்ளாக இருக்கிற தீபம் பற்றி எரியணும். அத்தனை பட்டணத்துக்கு பவுல் போனாராம், இங்கிலீஷில் ஏத்தேன்ஸ். அத்தனை பட்டணத்துக்கு பவுல் போனாராம். அங்கே போனால் சுற்றி ஏகப்பட்ட விக்கிரகங்கள் வஞ்சிட்டு தான். ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருந்தது. அதுல அறியப்படாத தேவன் என்று எழுதியிருந்ததா. அந்த இடத்துல போன உடனே பவுல் ஆவியில வைராக்கியம் கொள்ள ஆரம்பித்தாராம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல வரப்போகிற வருஷத்துல எங்க தீமை இருக்கோ, எங்க நெருக்க இருக்கோ, எங்க எதிர்ப்பு இருக்கோ, அந்த இடத்துல நாம போகிற பட்சத்துல நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை, நம்ம மேல வச்ச தேவ பிரசன்னத்தின் ஆளுகை, நம்மை ரட்சித்த ரட்சிப்பின் மேன்மையின் சந்தோஷம் ஒரு பெரிய வைராக்கியத்தை உண்டாக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாத்தணும். ஒரு எதிர்மறையான இடத்துல உன் ஆவியில ஒரு வைராக்கியம் வரலனா நீ நானும் செத்த நடைப்பிடத்திற்கு சமம். ஆமென். ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி போய் மனசு எரியணும், ஐயோ என் ஜனம் அழியுதேன்னு. யாராவது பாவத்தை பார்த்த மனசுல அப்படியே குத்தப்படணும், கண்ணு கலங்கணும். அப்படி இருந்தா உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் உன்னோடு கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். சீக்கிரத்துல உன்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார்னு அர்த்தம். உனக்காக ஏதோ உன்னை கட்ட செய்ய போறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
எதிர்ப்புகள் வந்தா உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை அனல் முட்டி தட்டி எழுப்புவார். ஆமென். ஒரு பாரம் பெருகும். அப்பதான் ஜெபம் வர ஆரம்பிக்கும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். குடிக்காரனை பார்த்து தப்பா நினைக்க மாட்டேன். பாவம் ஆண்டவரே, அவங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஏதாவது புருஷ மனைவி சண்டை போட்டா எப்படி அடிக்கிறான் பாருன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவரே, அந்த புள்ள கஷ்டப்படுதுப்பா, எப்படியாகிலும் அந்த பிள்ளைய காப்பாத்துங்கப்பா, ரட்சிங்கப்பா. உன்னை அறியாமலே நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பம் பண்ணுகிறபடினால அவர் நம்முடைய இருதயத்தோட கை கோர்க்கிற பட்சத்துல நம்மை அறியாமலே ஜெபம் பெருக ஆரம்பிக்கும், வைராக்கியம் பெருக ஆரம்பிக்கும். ஆத்மா ரட்சிக்கப்படணும், தேசம் மாறணும், ஜனங்கள் மாறணும், தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும், கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்குள்ளாக பற்றி எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால எதிர்ப்பை பார்த்து இது பிசாசினுடைய கிரியைன்னு சொல்லாத. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கத்தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் பார்த்து இப்படி அப்படி இப்படின்னு சொல்லாத. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஜெபிப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப எபேசு பட்டணத்துக்கு பவுல் போயிட்டா. கவனிங்க பார்ப்போம். திறன்னு அப்படின்ற ஒருத்தன் வித்யா கலாசால அவன் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறான். ஸ்கூல் அப்பெல்லாம் என்னது குருக்கல கல்வி தானே, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிட்டு இருக்கிறான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் பவுல் பிரசங்கம் பண்றான். பிரச்சனை பண்ணி அவன் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து துரத்திட்டு திறன்னு அப்படிங்கிற கிட்ட வரான். அங்க இருக்கிற 12 பேரை பவுல் செலக்ட் பண்றான். அந்த 12 பேரோட வச்சு பாருங்க, அந்த எபேசு பட்டணத்துல சுவிசேஷ அறிவிக்க மாறான். 12 பேர் அப்படியே உருவாக்க ஆரம்பித்தான். தனக்குள்ளாக இருக்கிற தாகம், தனக்குள்ளாக இருக்கிற ஏக்கம் அந்த 12 பேருக்குள்ளாக பற்றி எறிய 12 பவுலோடு சேர்த்து 13 மாறி எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். தேவ பலன் இறங்க ஆரம்பித்தது, தேவ கிரியை இறங்க ஆரம்பித்தது. தியானால் பக்கம் போன அத்தனை பேரும் பவுல் உட்கார்ந்து இருக்கிற திருச்சபைக்கு நேராய் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ரட்சிப்பு வர ஆரம்பித்தது, தேவ கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது. அங்கதான் பவுல் பிரசங்கம் பண்றான். பவுலுடைய எச்சல் பட்ட அற்புதம் நடந்தது. பவுலுடைய உருமல்கள் கர்ச்சிப்பெல்லாம் யார் மேல படுதோ அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான். பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் கவனி. எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க தேவ வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே நீ எழுந்து போ அப்படின்னா. உலகத்திலேயே முதல் ஒட்டகப்படைய உலகத்திற்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவன் மீதியானியர். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகப்படை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆண்டவர் சொல்றார், டேய் நீ பராக்கிரமசாலிடா, எழுந்து போடா அப்படிங்கிறார். உலகத்துல முதல் யுத்தத்திற்கு சிங்கப்படையை பயன்படுத்தினது பாபிலோனிய கிங்டம். அப்பேற்பட்ட பாபிலோனிய கிங்டம்ல தானியேல் எழும்பி போனாம்ப தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட ஆரம்பித்தார். எதெல்லாம் நூதனமா இருக்கோ, எத்தனை நூதனம் வந்தாலும் உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எல்லா நூதனங்களையும் நிர்மூலமாக்க போதுமானதாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்ப பவுல் அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண தியானால் ஒரு பொருட்டென்று எண்ணப்படாம போயிட்டான். அங்க போற விபச்சாரத்துக்குன்னு வந்தவெல்லாம் பரிசுத்தத்திற்கு நேரா திரும்பினான். விக்கிரகத்துக்கு வந்தவெல்லாம் பரிசுத்தத்துக்கு நேரா திரும்பினான். திரளான ஜனங்க ரட்சிக்கப்பட்டான். கோயிலையே இழுத்து மூடுறதா மாற ஆரம்பிச்சது. அந்த சிலையை செஞ்சு வித்தாம்ப தெமேந்திரியோ அப்படின்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணிட்டான், பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆன உடனே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த தேசாதிபதி கவர்னர் என்ன பண்ணிட்டான், இது உனக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, பவுல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டான். கையை தட்டி ஆமென் சொல்லு. 3 வருஷம் பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். தியானால் ஒரு பொருட்டு என்று எண்ணப்படாம போயிடுச்சு. விக்கிரகங்கள் எல்லாம் நிர்மூலமாக ஆரம்பித்தது. அந்த தியானாலுக்கு பின்னாடி இருந்த சூனியக்காரன், பூஜாரி, மந்திரவாதி மொத்த பேரும் தம் மந்திர பொருட்களை எடுத்து வந்து பவுலுக்கு முன்னாடி போட்டு கொளுத்திட்டு இயேசு ஆண்டவர்னு சொல்ல ஆரம்பித்தான். ஒரு பெரிய பிரேக் த்ரோ, ஒரு பெரிய ரிவைவல் அந்த எபேசு சபையை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. பாருங்க, பிரச்சனை வந்து பவுல் எபேசு சபையை விட்டு வந்துட்டா. கொஞ்ச நாள் தான் எபேசு சபை இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க ஆரம்பித்தது. திரளான ஜனங்கள் வாரம் ஆராதிக்க துதிக்க மகிமை இறங்க பவுல் மேல இருந்த அதே அபிஷேகத்தினுடைய வல்லமை எபேசு சபையில் இருக்கிற அத்தனை பேர் மேல இறங்க ஆரம்பித்தது. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப பவுல் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டார். இப்போ தீமோத்தேயு தான் எபேசு சபையினுடைய பாஸ்டரா இருக்கிறார். பவுல் சாக வேண்டிய அந்த கடைசி மரண தருவாயில் இருக்கிறார். அப்பேற்பட்ட நேரத்தில் எபேசு சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறார். தெய்வத்தை விட்டுடாத, பாருங்க, தெய்வத்தை விட்டுட்டு போயிடாத. கிறிஸ்து உனக்காக செய்த காரியங்கள் பெருசு. உன்னை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். உன் பொசிஷனை மாத்திருக்கிறார். உன் ஸ்தானத்தை மாத்திருக்கிறார். அவர் உனக்கு கொடுத்த கிருபா வரங்கள் பெருசு. உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார். நீயும் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பவுல் அந்த சோர்ந்து போன, பலவீனப்பட்டு போன ஜனங்களை தட்டி எழுப்புவதற்காக எழுதப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த ஸ்தானம் பவுல் அந்த இடத்தை விட்டு போன உடனே உபத்திரவங்கள் அதிகமாய் பெருக ஆரம்பித்த உடனே கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தம், அந்த ஆத்மா பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய இப்பதான் பவுல் தீமோத்தேயு கிட்ட சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், போய் அந்த ஜனங்க கிட்ட சொல்லு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். நாட்கள் பொல்லாதவனைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். மதியினனை போல இருக்காத, புத்தி இல்லாதவனை போல இருக்காத, விளையாட்டுத்தனமா இருக்காத, கடமைக்காக இருக்காத. சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் துதிகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பிவிடு. தெய்வ பயத்தோடு எல்லாவற்றையும் காத்து கொள்ளப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப அந்த சபையினுடைய நிலைமை எப்படி மாறிச்சுன்னா, நல்ல ரன்னிங் ரேஸ்ல வேகமா ஓடுறவன், நல்ல பயங்கர வேகமா ஓடினவன் வேகத்தை ஸ்லோ பண்ணவன் ஜாக்கிங் போற மாதிரி போனான். ஜாக்கிங் போனவன் நடந்தவன் உட்கார்ந்தவன் படுத்துட்டான். எங்க படுத்துட்டான்? செத்தவனோடு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஒரு காலத்துல நன்றாக ஓடினவன் அப்படியே அந்த ஓட்டம் குறைஞ்சி, அந்த ஸ்பீடு குறைஞ்சி கொஞ்சமா மாறி நடந்து உட்கார்ந்து போய் சேர்ந்த இடம் எங்கன்னா செத்து போனவனோட. நல்லவங்கிட்ட சேர்ந்தா பரவாயில்ல, போய் படுத்துட்டான். ஸ்தாபித்த பவுலுக்கு எத்தனை வலி இருக்கும். இங்க 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் வீட்டில் போய் 19, 18, 19, 20 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் சொன்னது எல்லாம் அந்த இடத்துல இருக்கும். சொல்றான், 3 வருஷமா கண்ணீரோடு வந்தேன், வீடு வீடா சுத்தினேன், ஒவ்வொருத்தன் பின்னாடி போனேன், பலவீனத்தோடு நெருக்கத்தோடு இல்லாத நிலைமையோடு வந்தேன். உனக்கு அப்படி கஷ்டப்பட்டு நான் சுவிசேஷத்தை அறிவித்து என்கிட்ட இருக்கிற பாரத்தை உனக்கு தந்து என்னை விட நீ மகிமையாய் ஆண்டவருக்காக பிரகாசிப்ப நினைச்சா நீ என்னடா போய் செத்தவன் பக்கத்துல படுத்துட்டியே. நல்லா வாழ்ந்த நீ செத்தவன் பக்கத்துல போய் படுத்துட்டியே. அவன் கூட போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறியே. ஆதலா தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவா. அல்லேலூயா. ஆமா, வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். பாருங்க, 2வது அதிகாரத்தில் எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றா, உன் நிலைமையை அறிஞ்சிருக்கிறேன், நீ எனக்காக பிரயாசப்படுறத அறிஞ்சிருக்கிறேன், நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பகுத்தறியறத அறிஞ்சிருக்கிறேன். நிக்கோலாய் மதஸ்தினர் அப்படின்னா என்னன்னா, அரசியலும் ஆன்மீகமும் ஒண்ணுன்னு சொல்றவன் தான் நிக்கோலாய் மதம். இன்னைக்கு அதுதான் சர்ச்சுக்குள்ள வந்துடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிக்கோலாய் மதம் அரசியலும் ஆன்மீகமும் ஒண்ணு. நம்ம எல்லாம் ஆன்மீகவாதிகள் கிடையாது, ஆவிக்குரியவர்கள். மனுஷனாலே ஏற்பட்ட மதத்தை பின்பற்றுகிறவன் ஆன்மீகவாதி, பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுகிறவன் ஆவிக்குரியவன். நாம ஆன்மீகவாதிகள் கிடையாது. யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஒரு மனிதனால எழுதப்பட்ட கொள்கையும் மதத்தையும் பின்பற்றுகிறவன் தான் ஆன்மீகவாதி. நம்ம எல்லாம் பைபிள் ஆவிக்குரியவர்கள் சொல்லுது. பைபிள்ல எந்த இடத்துலயும் ஆன்மீகனும் கிடையாது. அல்லேலூயா. எவன்னா ஆன்மீகவாதின்னா அவனுக்கு உட்காந்து புரியவை. இன்னைக்கு இருக்கிற பெரிய பாஸ்டர் ஆன்மீகவாதின்னு தான் நோட்டீஸை போடுறான். ஆன்மீக எழுப்புதல் கூட்டம், அது தப்பு, பைபிளுக்கு புறம்பானது. நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறான், மாம்சத்திற்குரியவன் மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறான். நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவியானவர் தான் நம்ம நடத்துறார்.
இப்ப எபேசு சபை பாருங்க, 1வது நூற்றாண்டுல சர்ச்சுக்கு பயங்கர பிரச்சனை வந்த உடனே இந்த எபேசு சபை என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பகுத்தான். உபதேசம் தெரியும், எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். ஆனா பவுல் அந்த சபையை பார்த்து எழுதுறார், ஆண்டவர் பரிசுத்தாவின் அந்த சபையை பார்த்து எழுதுறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு. அன்னைக்கு நல்லா நேசிச்ச, அன்னைக்கு என் பின்னாடி வந்த, நான் சொன்னதெல்லாம் கேட்ட, நான் என்ன சொல்லணும்னு என்ன கேட்டு தான் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு தூரம் போயிட்டேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, புருஷன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் போட்டுட்டு நல்ல பங்களா கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கூட குடும்பம் நடத்தாம, அந்த மாதிரி தான் இது. ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ கூட உன்னை நான் வெறுக்கலை. நீ மனம் திரும்பி நீ வந்துட்டினா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் பட்சத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான், வேர் there is love there is a light, where there is no love there is a darkness. எங்கே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் இருக்கும். அது சபையானாலும், ஊழியமானாலும், குடும்பமானாலும், ஆராதனையானாலும், பிள்ளைகளானாலும், புருஷனானாலும், மனைவியானாலும், கிறிஸ்துவின் அன்பு எங்க நிறைவாய் ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்துல வெளிச்சம் தானா இருக்கும். எந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு இல்லையோ அது இருளடைந்து போனதாய், பாழாய் போனதாய், பாருங்க, எந்த மனுஷனுக்கும் வழி தெரியாதது நிர்பந்தமான நிலைமைக்குரியதாய் மாற ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, பவுல் சொல்றார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆண்டவர் சொல்றார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அதை விட்டுட்டு வா, பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டியா வா, தடமாறி போயிட்டியா வா, நீ என்ன நேசித்தது போல நான் உன்னை நேசிச்ச, நீ மீண்டுமா வா, எழுந்து தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து வா, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். தரமாட்டேன்னு சொல்லல, நீ மட்டும் எழும்பி வந்துட்டினா அந்த மரணத்தோட போராடுகிற போராட்டத்தை விட்டு, துர்க்கிரியங்களோட போராடுகிற போராட்டத்தை விட்டு, அவலட்சணமான காரியங்களோட போராடுகிற போராட்டத்தை விட்டு நீ எழும்பி வந்துட்டினா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக ஓடின நாம், நன்றாக ஆராதித்த நாம், நன்றாக துதித்த நாம், நன்றாக ஆத்தும ஆதாயம் பண்ணின நாம், இப்ப தரிசனம் இல்லாதவனோட, அபிஷேகம் இல்லாதவனோட, கிருபைகள் இழந்தவனோட, தேவனோட உறவு இல்லாதவனோட, அர்ப்பணிக்காதவனோட, ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனோட போய் படுத்துட்டோம். Come out from your bondage. அது உன் இடம் கிடையாது. உனக்குன்னு நான் ஒரு மேலான ஸ்தானம் வச்சிருக்கிறேன். நீ எந்திரிச்சு வந்துட்டினா உன்னை மீண்டுமாய் பயன்படுத்த நான் போதுமான ஆண்டவராக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில வருஷத்தினுடைய முடிவில் புது வருஷத்துக்குள்ள போக போறோம். நம்முடைய லைஃப், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், நாம எந்த இடத்துல இருக்க நமக்கு தெரியுமே. ஐயா, தரிசனம் இல்லாதவனோட சேராத. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கவனி. ஒரு தரிசனம் பெற்றவனுக்கு எதிரி இன்னொரு தரிசனம் பெற்றவன் தான். இப்போ சொல்லும் போது முரண்பாடா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா விளங்க. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. ஒரு தரிசனம் பெற்றவனுக்கு எதிரி தரிசனம் பெற்றவன் தான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிரி இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஒரு ஜெப வீரனுக்கு எதிரி இன்னொரு ஜெப வீரன் தான். ஒரு நல்ல சபை நடத்துற பாஸ்டருக்கு எதிரி இன்னொரு பாஸ்டர் தான். அல்லேலூயா. புரியல, இப்ப புரியும்படி சொல்றேன் பார். ஒரு காலத்துல நல்ல தரிசனம் பெற்று ஓடி தரிசனத்தை இழந்து போனவன் தான் இப்ப தரிசனம் பெற்றவனுக்கு எதிரியா இருக்கிறான். ஆர் யூ வித் மீ? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு லூசிஃபர் முதல் அபிஷேகத்தை பெற்றவனே அவன் தான். அவன் என்னைக்கு அபிஷேகத்தை இழந்தானோ இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை பேருக்கு அவன் எதிரியா இருக்கிறான். ஆமே, கரெக்ட். சர்ச்சில் முன்னாடி நல்ல ஊழியம் செஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம ஊழியம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் கிட்ட நீ போறியா தம்பி? நானும் நிறைய போய் பார்த்தேன். ஒன்றும், ஐயோ சொல்லப்பா, நானும் பாஸ்டர் கூட உன்னை விட ஓவராக போனேன், ஒன்றும் நடக்கலை, வந்துட்டேன் போ. ஒன்றும் அப்படியே அணைச்சாம்பார், லாரி டேங்க்கு தண்ணி அப்படியே திறந்து விட்டாம்பார். புரியுதா நான் பேசுறது? ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசிக்கு எதிர்ப்பு இன்னொரு விசுவாசி தான். அந்த விசுவாசத்தை இழந்து போன, தரிசனத்தை இழந்து போன. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். உரியா நல்லவன், உரியா நல்லவன். தாவீது அந்த நேரத்தில் கெட்டவன். யுத்த காலத்தில் இருக்கிற உரியாவை கொண்டு வரான். தாவீது செஞ்ச தப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறான். பெயிண்ட் அடிச்சுட்டு உரியாவுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு
நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். சாராயத்தெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா ஊற்றி உசுப்பேற்றி நல்லா மாற்றி போய் உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கிறான். அவன் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறான். சர்ச்சை விட்டு வெளியே போன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் சொல்கிறான், ஊரே யுத்த களத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பேன்னு போர்ட்டிகாவிலே படுத்துட்டான். 2வது நாள் கேட்குறான், அவன் போனான், அவன் போகல அப்படிங்கிறான். 2வது நாள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மட்டன் பிரியாணி. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். மட்டன் பிரியாணி வாங்கி போட்டு சாராயத்தெல்லாம் வாங்கி ஊற்றி நல்ல உசுப்பேற்றி அவனை அனுப்புகிறான். பாருங்க, அவன் திரும்ப படுத்துட்டான். அவன் கையிலேயே அவன் மரண சாசனத்தை எழுதி கொடுத்து யுத்த களத்தில் நிற்க வச்சு கொண்டுட்டான். எல்லாம் கவனி. இப்போ தாவீது கெட்டவன், உரியா நல்லவன். நல்ல உரியா கெட்ட தாவீது கிட்ட வந்தான். கெட்ட தாவீது உயிரோடு இருந்துட்டான், நல்ல உரியா செத்துட்டான். அறிவித்மே நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா. அந்த கிழட்டு தீர்க்கதரிசி இருந்தான் பார், இளம் தீர்க்கதரிசி நல்லவன் வந்து அவன் சொன்னதெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் பேசாத, எங்கேயும் சாப்பிடாத, அப்படியே வந்துருங்கிறார். அந்த கிழட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், கர்த்தர் உன்னை கூப்பிட சொன்னார், சோறை போட சொன்னார். கூப்பிட்டு போய் சோறை போட்டுட்டு அவனே தீர்க்கதரிசி சொல்றான், செத்துருவன். கிழவன் நல்லா உயிரோடு இருந்துட்டான், இளம் தீர்க்கதரிசி செத்து போயிட்டான். சில நேரத்தில் எல்லாம் நம்பர் யூதாஸ் காரியத்தை ஆக்சுவலாக நல்லவன். நான் பைபிளில் யார் யாரெல்லாம் கெட்டவனோ மொத்த பேரையும் பார்த்தேன். ஆக்சுவலாக எல்லாம் ஒரு காலத்தில் நல்லவன். அல்ல இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 30 காசு வைக்க முடியாமல் வேகமாக ஓடி போய் கத்துறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, இந்த காசு எனக்கு வேணாங்கிறான். அவனை பாவத்தில் விழ பண்ணாம அண்ணா, காய்பா, வேதபாரகம், பரிச்சையன், சதிச்சையன் அத்தனை பேரும் சொல்கிறான், நீயாச்சி உன் பாடம். அவன் உயிரோடு இருந்துட்டான், யூதாஸ் காரியத்தை செத்துட்டான். புரியுதா நான் பேசுறது? ஐயா, நம்மளை தடம் புரள செய்கிறவன், தப்பான பாதையில நடத்துறவன், கள்ள காரியத்திற்கு கொண்டு போறவன், அவன் உயிரோடு இருந்துருவான். ஆனா தரிசனம் உள்ள நம்ம கெட்டுடுவையா, ஜெபித்த நம்ம கெட்டுடுவையா, பாரம் நிறைந்த நாம கெட்டுடுவையா. அதனால தான் ஆண்டவர் சொல்லார் எபேசு சபையை பார்த்து, நீ மரித்தோரை விட்டு எழுந்து வந்துறியா, அது உன் ஸ்தானம் கிடையாதையா, அது உன் இடம் கிடையாதையா, உனக்குன்னு நான் ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க போறேன், உன்னை கொண்டு சரித்திரத்தை மாற்ற போறேன், உன்னை கொண்டு நுகங்களை உடைக்க போறேன். எழுந்திரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். மதியற்றவனை போல இருக்காத, சோம்பேறியா இருக்காத, அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்துரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை மறைவா செஞ்சான், யாருக்குமே தெரியாது. ஆனா பேதுரு பப்ளிக்கா செஞ்சான். ஐயோ சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. வேலைக்காரிக்கு முன்னாடிலாம் சத்தியம் பண்ணிட்டான், பப்ளிக்கா செஞ்சான். செஞ்சுட்டு வெளியே வந்தான். ஆண்டவரை பிடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு, பிலாத்தனுடைய அரண்மனை விட்டு வெளியே கொண்டு போகும்போது ஆண்டவர் திரும்பி இப்படி பார்த்தாரா. இந்த வசனம் சொல்லும், பேதுரு அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதானா. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களா, அந்த 3 நாள் பேதுரு தூங்கியிருக்க மாட்டாயா, சாப்பிட்ருக்க மாட்டான். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுருப்பான். 3வது நாள் இயேசு உயிரோடு எந்திரிச்சார். அந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பினார், போய் மார்க்கில் பாருங்க தெளிவாக இருக்கும், சீஷர்கள் கிட்டையும் பேதுரு கிட்டையும் சொல்லு, நான் என்ன செஞ்சிட்டேன், உயிரோடு வந்துட்டேன். பேதுருக்கு அந்த சத்தத்தை கேட்டோன்னே யோவானும் பேதுரும் வேகமாக எந்திரிச்சு கல்லறைக்கு ஓடியாரான். கல்லறைக்கு வந்த உடனே யோவான் கல்லறையிலேயே நின்றுட்டான். ஆனால் பேதுரு உள்ளே போகிறான். உள்ளே போனால் உடம்புல சுத்தப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, தலையில் சுத்தப்பட்ட ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒரு பக்கம் இருக்கு. யூதர்களுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஒரு வீட்டினுடைய தகப்பன் இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளியே போறாங்கன்னா அந்த தலைப்பாகையை கலட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் மேலே இங்கே பாருங்க இப்படி போட்டுங்கிற தலைப்பாகையை கழட்டி அப்படியே வாசப்படி பார்த்த மாதிரி என் ஃபேஸ் இப்படி வச்சுட்டு போயிட்டோம்னா போனவர் சீக்கிரம் வருவார்னு அர்த்தமா. இந்த போட்டுங்கிற தலைப்பாகையை கலட்டி இந்த பக்கமாக திருப்பி ஃபேஸ் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு போனோன்னா போனவர் எப்போ வருவாருன்னே தெரியாதுன்னு அர்த்தமா. ஆனால் இயேசு உடம்புல இருக்கிற துணி எல்லாத்தையும் சுற்றி ஒரு பக்கம் வச்சுட்டு தலையில கட்டப்பட்ட தலைப்பாகி அப்படியே கலட்டி வாசப்படி பக்கம் வச்சுட்டு போயிட்டா. பேதுரு உள்ள வந்தோடனே சந்தோஷப்பட்டான், போனவர் திரும்ப வருவார், என் பாவத்தை மன்னிப்பார், நான் திரும்ப எழும்புவேன், திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும், திரும்ப எனக்கு ஒரு மகிமை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்துட்டானே. என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறார். முதல் முறை சத்தமா சொன்னான், 2வது முறை நல்லா சொன்னான், 3வது முறை அமைதியாயிட்டான். ஒரே கேள்வியை 4 முறை கேளன், செத்துடலாம். அதுக்கு
மனைவி நம்மளை பார்த்து எங்க உண்மையாக என்னத்தான் நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சரி, 1 முறை 2 முறை 3 முறை கேட்டால் ஐயோயோ அதுக்கு விஷத்தையே கலந்து குடிச்சிடலாம். ஐயோ சொல்லு, நீ கல்யாணம் ஆகாத ஃபாதர் மாதிரி என்னைய பார்க்குறீங்க, இதெல்லாம் அக்கிரமத்தின் உச்ச கட்டம். அல்லேலூயா. ஐயோயோ ஒரே கேள்வியை கண்டினியூ ஒருத்தர்கிட்ட கேட்டு போகிறான், அதை விட மேலு. அல்லேலூயா. அவன் சுக்குநூறு ஆயிட்டான். தலைவர் சோத்தை போட்டு அடிக்கிறதுல இயேசுக்கு ஈக்குவல் இயேசு தான். அப்படி 3 நாள் திணற அடிச்சா இருப்பார். மொத்த சப்பாத்தி மீன் மொத்தத்தை அடிச்சுட்டு கேட்டே கொண்டா இருப்பார். சோத்திரம் ஆண்டவரே, ஐயோ சொல்லுங்க ஆண்டவன் மாறே. அல்லேலூயா. எந்திரிச்சிட்டான பேதுரு. மறுதளிச்சாயா, சபிச்சாயா, சத்தியம் பண்ணாயா, பின்வாங்கி போயிட்டாயா, அத்தனை பேரையும் நான் மீன் பிடிக்க போறேன்னு கூட்டிட்டு போயிட்டான். ஆனால் கேட்ட கேள்வி மாறி வந்துட்டானே. எந்திரிச்சு முதல் பிரசங்கம் பண்ணானே, 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்களே. இந்த நல்ல மாலை வேளையில பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஐக்கியமாயிட்டம் பாரு. தேவையில்லாத ஒரு உறவு, தேவையில்லாத ஒரு சம்பந்தம், தேவையில்லாத ஆட்களோட சவகாசம், தரிசனம் இல்லாதவோட, அபிஷேகம் இல்லாதனோட, கிருபைகள் இல்லாதவோட, விசுவாசம் இல்லாதனோடு தூங்குகிற நீ, செத்து போனவனை விட்டு, தரிசனத்தை இழந்து போனவனை விட்டு, அபிஷேகத்தை விட்டு போனவனை விட்டு எந்திரிச்சு வெளியே வா. வரப்போகிற வருஷத்துல கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். மகிமையினால, கனத்தினால நிரப்புவார். அற்புதத்தினால், அடையாளத்தினால், ஆச்சரியத்தினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எலியா பாருங்க, பயங்கரம். ஆமென். சரியான எழுப்புதல். சிங்கல வருங்கிற மாதிரியே பாருங்க. என்ன பிறப்பு வளர்ப்பு ஒன்றும் தெரியாது. திடீர்னு வந்து ஆகாப்புக்கு முன்னாடி செய்கிறான். ஹேய், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்றேன், இனி தேசத்துல என்னுடைய வாயின் வார்த்தையின்படி அல்லாமல் மழையும் பொழியாது, பனியும் பொழியாது சொல்லிட்டு தலைவர் எஸ்கேப்பு. அல்லேலூயா. இதை விட கொடுமை. அவ கொலகாரி. யாரவ 1ஆம் நம்பர் கொலகாரி. பைபிள்ல 2 கொலகாரிங்க இருக்காளுங்க. யார் யார் தெரியுமா? அத்தாலியால், எசபேல். அம்மாவுக்கு ஒரு நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆமா, இந்த எசபேல் இருக்கிறப்ப ஊழியக்கார மொத்த பேரையும் கொன்னான். அத்தாலியால் அவ பொண்ணு. யூதா ராஜாக்கள் மொத்த பேரையும் கொன்னான். ஆனா 2 பேரையும் கொன்னாங்க பேர். அதான் பெரிய விஷயம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். நான் என்ன சொல்றேன், நீ அத்தாலியால் வேஷத்துல வந்தாலும் சரி, எரோபயாம் வேஷத்துல வந்தாலும் சரி, எசபேல் வேஷத்துல வந்தாலும் சரி, போட்டு தள்ளுறதுக்கு ஒரு எலியாவை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா பாருங்க, எலியா தனியா போறான். ஆண்டவர் பாருங்களேன், யாகாப்பு கிட்ட பேச சொல்லிட்டு போய் பெனிக்கியா தேசத்துல அந்த விதவை வீட்டுல, சாரிபாத் விதவை வீடு. ஆக்சுவலா சாரிபாத் விதவை வீடு எங்கன்னா எசபேலோட மாமனார், ஆகாப்போட மாமனார் ஊர். ஐயோ சொல்லுங்கப்பா. ஆகாப்போட மாமனார் ஊர்ல கொண்டு போய் வச்சுட்டான். இவன் தேடாத இடம் கிடையாதான். தேங்காய் மண்டையா. அல்லேலூயா. எங்கெங்கயோ தேடுறான், கடைசி வரைக்கும் இல்லை. அந்த அம்மா வீட்டில் போயிருந்துட்டான். முடிச்சுட்டு ஆண்ட சொல்றாரு, உன்னை போய் ஆகாப்புக்கு காட்டு அப்படிங்கிறார். வந்தா அந்த ஓசியா தீர்க்கதரிசியை பார்க்குறான். ஐயோயோ, உன்னை தேடாத இடம் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது, நீ எங்கே போன அப்படிங்கிறான். இப்போ மறைய மாட்டேன், அவனை போய் பார்க்க போறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். பாருங்க, அவன் வந்து பார்க்குறான். டேய், உன்னை எங்கெங்கேயோ தேடின, காணாமல் போயிட்டேன்னு. தலைவர், நான் பயங்கரம். நம்ம ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வந்து ஒரு பெரிய எழுப்புதல். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கிட்டான். பாகாலின் தீர்க்கதரிசிகள், பூஜாரிகள் அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டான். தேசத்துல கர்த்தரே தெய்வம் அறிவிக்க பண்ணான். தேசத்தையே சுத்திகரிச்சிட்டான். அந்த பொம்பளைக்கு அது தெரிஞ்சிருச்சு. அவ சொல்றா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிளாக் ஒயிட் கேன் அப்படின்னு நான் ஒரு புக்கு வச்சிருக்கிறேன். பிளாக் ஒயிட் கேன். இந்த கண்ணு தெரியாதுங்க குச்சி வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த ஒயிட் கேன்னா அந்த குச்சிக்கு பேர் தானே. பாருங்க, பிளாக் ஒயிட் கேன் அப்படின்னு ஒரு புக் ஒன்று வச்சுருக்கேன். அந்த புக்கில் ஏவாளை பற்றி எழுதுகிறார் ஒரு ஆத்தர். ஏவாள் ஆதாம் கிட்ட பழத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஐயோ அடி பாவி, இதை திங்க வேணான்னு சொன்னார், இதை ஆண்டி கொண்டு வரேன்னு இருப்பான். அன்னைக்கு மட்டும் சொன்ன ரத்தத்தில், எலும்பில், மாம்சத்தில், அதை அவர் விவரிக்கிறாரு பாரு. அப்படி விவரிக்கிறார். அவர் சொல்றாரு, ஏவாள் பேசின வார்த்தை பட்டயமா ஆதாமுடி இருதயத்துக்குள்ள போய் அப்படியே 2ஆ கிழிச்சிச்சான். அது கிழிக்கிறதுக்கு முன்னாடி இதை வாங்கி தின்னலான்னு தின்ட்டானா. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பட்டயம் பயங்கரம். ஆமே, ஆமே,
ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப இவ சொல்றா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கொண்டு போயிட்டு இருப்ப. வித்தின் 24 hours, 24 மணி நேரத்துல உன்னை நான் போட்டு தள்ளல. என் பேர் என்ன கிடையாது, எசபேல் கிடையாது. ஐயோ, எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய ஜபம் பண்ணவன், வானத்துல இருந்து அக்கினி இறக்கினவன், தேசத்தையே சுத்தமாக்கினவன், பேசன பேச்சு அப்படி இருதயத்தை போய் எலியாவினுடைய இருதயத்தையே ரெண்டு அக்கிச்சிட்டு இருக்கோம். அசிஸ்டன்ட் எல்லாரையும் பிரித்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடி ஒரு சூரச்செடிக்கில் போய் உட்காந்துட்டு சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை தற்கொலை பண்ண பரலோகம் போக முடியாதுல்ல, ஆனால் நீயே போட்டு தள்ளிட்டு நான் செத்துறங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எவ்வளோ புலம்பனா. ஆண்டவர் எதனா பேசினாரா பாரு, ஒன்றும் பேசல. அவனா புலம்பி தூங்குற வரைக்கும் தலைவர் விட்டார். தூங்கி முடிச்சோடனே அனுப்பி சாப்பிடுங்கிறாரு. என்ன சொல்லியிருக்கணும் எந்திரிச்சு, ஏப்பா நான் சாகணும்னு வந்துட்டேன், எனக்கு சோறு எல்லாம் வேணாம், நீ கொண்டு போய் கொடுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளை மாதிரி எந்திரிச்சாம்பார், அடிச்சாம்பாரியா 6. எந்திரிச்சு உட்காந்து தேவதூதன் கொண்டு வந்த மொத்த சப்பாத்தியும் கறியும் இலை மொத்தம் வழிச்சு வச்சுட்டு சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கலாம். சரி விடு, ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், டயர்டாக இருக்கும், சாப்பிட்டேன். 2வது முறை கொண்டு வரானே, அப்போ என்ன சொல்லியிருக்கணும், எப்போ அன்னைக்கு அந்த பொம்பளை பேசின டென்ஷனில் ஏதோ சாப்பிட்டுட்டேன், நான் சாக போகிறேன், கொண்டு போய் சோறு அவர்கிட்ட கொடுன்னு தானே சொல்லணும். ஆமே, நம்மளை மாதிரி எந்திரிச்சாம்பார். செகண்ட் டைம் ஃபுல் கட்டு கட்டினாம்பார். அல்லேலூயா. இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். ஒரு 25 சப்பாத்தி எடுத்து வந்திருப்பான்னு வச்சுங்க தேவதூதன். 20 சப்பாத்தி சாப்பிட்டான், 5 மீந்துடுச்சு. இவன் சொல்கிறான் போதும் அப்படிங்கிறான். தேவதூதன் சொல்லியிருப்பான், ரொம்ப தூரம் நடக்கணுமா, இதையும் சாப்பிட்ரு. அல்லேலூயா. மீதியே வராது இல்லை நம்மக்கிட்ட, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. அடிச்சு 25 சப்பாத்தி பேக் பண்ணிட்டு போகிறான். பாருங்க, அவ்வளோ தூரம் 40 நாள் நடந்து இதை சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்தேன். அந்த ஒரு உணர்வு அது வேணாம். அங்கே போய் குகையில் உட்காந்துன்னு சொல்கிறான், நான் சாவு போகிறேங்கிறான். டென்ஷன் ஆகிட்டார் தலைவர். சோத்திரம் ஆண்டவரே. ஐயோயோ, இன்னைக்கு அது மந்திரமாகுது, நான் செத்துருவேன். நான் +2 படிக்கிற பசங்களை, ஏய் ஒழுங்கா படி, நான் செத்துருவேன். ஒய்ஃபை மிரட்ட முடியல. ஐயோ, உங்களுக்கு நான் பிரசங்கியார வந்தேன் பாரு, கல்யாணம் ஆகாத ஃபாதர் மாதிரியே உட்காந்துருக்கீங்க, ஏதாவது ஒன்று தலையை ஆட்டலாம்ல, அவ்வளோ பயமா. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவ மாறே. கவனிங்க பார்ப்போம், என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். அவ்வளோ பயம். பாருங்க, 40 புள்ள போய் படுத்துட்டான், நான் சாவ போறேங்கிறான். இல்லை 40 நாள் நடந்து வந்தியாடா. டென்ஷன் ஆயிட்டார் தலைவர். வரார், அக்கினி வருது, அப்படியே உட்காந்துங்கிறான். ஏன்னா ரொம்ப பார்த்துட்டேன்ல. ஒரு பெரிய இடி முழக்கத்தின் சத்தம், நம்ம கேட்காத அந்நிய பாஷையா. சோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவமாரே. அத்தனை அந்நிய பாஷை பேச்சு, அத்தனை இடி முழக்கத்தின் சத்தம், அப்படியே உட்காந்துங்கிறாயா. நான் பார்க்காத பிரசங்கம்மா, நான் கேட்காத ஜபமா, நான் பண்ணாத ஆத்துமா பாரமா, நான் செய்யாத சுவிசேஷ கூட்டமா, அந்த மாதிரியே உட்காந்துங்கிறான் பார். எல்லாம் நெருப்பு வருது, இடி சத்தம் வருது. பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் மின்னலை போல வருது. எல்லாத்தையும் பார்த்துட்டான். கடைசியாக ஒரு மெல்லிய காற்று வந்துதான், அரண்டு போய் முக்காட போட்டுட்டான். அப்போதான் சொல்றாரு, ஹேய் வா வெளியே. வந்து உட்கார்ந்துட்ட. என்ன உன் பிரச்சனை? சாகத்தானே போற, போய் சாகு. சாகத்துக்கு முன்னாடி இது செஞ்சுட்டு சாகு. அல்லேலூயா. தலைவர் சாக கூட விடலை பாரு. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ சாவு, உன்னை எவனும் வேணான்னு சொல்லலை. இங்கே வா, வெளியே வா, முதல் வெளியே வா, வெளியே வா. அல்லேலூயா. கொக்கையை விட்டு வெளியே வர வச்சு சொல்றாரு, அவனை அங்கே அபிஷேகம் பண்ணு, இவனை இங்கே அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் எலிச்சான்னு ஒருத்தங்கிறான், அவனை போய் அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணிட்டு போய் சாவு போ, கிளம்புடா, காத்து வரட்டும் அப்படிங்கிற. இப்படி பேசி முடிச்சு சொல்றாரு, தம்பி உன் மனசுல என்ன நினைப்பு? எலியாவை பார்த்து கேட்கிறார். அவன் சொல்றான், அல்லேலூயா. அத்தனை பேரும் தான், எல்லாம் போயிட்டான், நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன், நான் ஒருத்தன் தான் பாரம், நான் ஒரு அல்லேலூயா. இவருக்குத்தான் பாரம், வேற யாருக்கு என்ன கிடையாது. ஐயோ சொல்லப்பா, நான் பயங்கரமா பேசுறேன்னு வந்திருக்கிறேன், சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்குத்தான் இப்போ பாரம், எலியாவை தவிர வேற யாருக்கும் பாரம் கிடையாது. அப்படியே கத்த, நீ பாரமா இருக்கிறவன் அங்க போய் சாகரன்னு சொல்லக்கூடாது.
போய் குகையில ஒளியக்கூடாது. நல்ல 40 சப்பாத்தி ஒன்னா அடுக்கணும் இல்ல, அப்புறம் எங்க இருந்து சாவு? திங்கும் போது மட்டும் நல்ல திங்கிறது, அப்புறமா என்னவா? என்ன சத்தமே காணோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீ வா முதல் வெளியே போய் அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டு சொல்றாரு. சாக போறங்கிற இப்பதான் ஆண்டவர் அப்படியே ரிவேர்ஸ்ல வராரு பாரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இங்க பாரு. நீ நினைக்காத நீ மட்டும் தான் பரிசுத்தவான்னு. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவள் பாதத்தை முத்தம் செய்யாத 7000 பேர் இருக்கிறான். இந்த 7000 பேர் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவ கொலைக்காரி. அவ ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக நீ ஓடி வந்து ஒளிஞ்சிட்ட. அந்த 7000 பேர் தம் மனைவியை இழந்தவன், தம் பிள்ளையை இழந்தவன். அவ வற்புறுத்தி சாட்டையால் அடிச்சு பாகாலின் பாதத்தை முத்தம் செய்து கொடுமைப்படுத்தினான். அத்தனை கொடுமைக்கும் தப்புவிக்கப்பட்ட 7000 பேர் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏதோ பாவம் படைச்சு போட்டனு உன்னைய கூப்பிட்டு என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சு இந்த இடத்துல உட்கார வச்ச ரொம்ப பண்ற. 3 வருஷம் பஞ்சம், சாரி பார்த்து விதவை வீட்டில் உன்னை உட்கார வச்சு சோற போட்ட. ஒருவேளை சாப்பாடு குறைஞ்சுதா? கேரி தாத்தங்கரையில் உட்கார வச்சு சாப்பாடு போட்ட. காக்காவை அனுப்புன. உனக்கு எதில குறை வச்ச? சாக போறங்கிற. 7000 பேர் இருக்கிறான்டா. அது என்னவோ தெரியலடா. அத்தனை பேரை விட்டுட்டு உன் மேல நான் கிருபையா இருந்தேன். உன்னைதான் தெரிந்து கொண்டேன். உன்னை வச்சுதான் தேசத்தை அசைக்கணும்னு நினைச்சேன். போய் குகையில உட்கார்ற. எழுந்து வெளியே வா. சில நேரத்தில் நம்ம கூட பார்ப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஜபம் தான் பெருசு, நம்ம தான் பெரிய ஆள் நினைப்போம். இல்லையா ஐயா, நம்மளை விட எத்தனையோ பரிசுத்தவான் இருக்கிறான் ஐயா. எத்தனையோ குடிசையில் இருந்துக்குன்னு தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுவுற ஜனம் இருக்கு தெரியுமா? சில இடத்துல போனா இப்படிலாம் ஜபம் பண்ணுவாங்களாம் நமக்கே தெரியல, அப்படி ஜபம் பண்ணுது. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறான். அவ பாதத்தை முத்தம் செய்யாதவன், அவ படுத்தின கொடுமை, அக்கிரமம், அநியாயம், துர்க்கிரியை அத்தனையும் தாங்கிட்டு இயேசுவையும் மறுதலிக்காம தெய்வத்துக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம் மறைஞ்சு கிடக்கு. அத்தனை பேரை விட்டுட்டு உன்னை அழைத்து உன் மேல கிருபையா நின்று இந்த ஊழியத்தை கொடுத்து செய்யடானா சாக போறேங்கிற. அதுக்காக உன்னை அழைச்சேன், அதுக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அப்பத்தான் எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ அவர் நம்ம மேல வச்ச கிருபை பெருசு, தப்பு பண்ணிட்டோம், இனி அந்த பக்கமே போகக்கூடாது, மீண்டுமா எழும்புவோம். எனக்கு பின்னாடி ரெட்டிப்பான வரத்தை உடைய ஒருத்தரை நான் தேடி கண்டுபிடிச்சு அபிஷேகம் பண்ண போறேன். முந்தின ஆலயத்தினுடைய மகிமை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசா இருக்க போது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அன்பான தகப்பன்மாரே, தாய்மாரே எல்லாம் கவனி. நமக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துல நம்மை போல ஒரு வைராக்கியம் உள்ள உன் பிள்ளைகளை உருவாக்கணும். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவன் மேல தாரை வார்த்து, உன் மேல இருக்கிற ஜபாவி அவன் மேல ஊற்று, உன் மேல இருக்கிற சபையை குறித்த பக்தி வைராக்கியத்தை உன் பிள்ளை மேல ஊற்று. உனக்கு பின்னாடி தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்துவா. கொகையில மறைஞ்சிருக்கிற நீ கொகையை விட்டு வெளியே வா. தேவையில்லாத காரியத்தை தூக்கி தூர போட்டுட்டு வெளியே வா. அந்த பொம்பளை சொன்னா பார், 24 ஹவர்ஸ்ல உன்னை கொன்னுடுவேன். 24 மணி நேரம் ஆச்சு, 24 நாள் ஆச்சு, 24 வருஷமாச்சு, 2400 வருஷமாச்சு, இன்னும் எலியா உயிரோடு இருக்கிறாயா? அந்த பொம்பளை இருக்கிறா பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே கண்ணுக்கெல்லாம் மைய போட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு லூஸ் ஏர் விட்டுட்டு பியூட்டி பார்லரு அப்படியே விட்டுட்டு அம்முனி மேலே போர்ட்டிக்கால வந்து நின்று ஜன்னல் மேலே கையை வச்சுட்டு எகு வந்தானா. எகு வந்தோடனே கேட்குறான், யார் இது, என்ன வேணும்னு. எகு கீழே நின்று கேட்குறான், ஹே யார்ரா என் பக்கத்தில் இருக்கிறவங்கிறான். பக்கத்தில் 2 பேர் நின்னாம்பார். சும்மா சொல்லப்பா, ஈட்டி வச்சுன்னு நம்புறா. அப்படியே கீழே குடிஞ்சு அம்மனி காலை தூக்கி கீழே விட்டானே. சோத்திரமாண்டவரே, உனக்கு தெரியாது, உன்னை கெடுக்கணும்னு ஒரு ஆள் எழும்பு நம்பார், சபையை கெடுக்கணும்னு ஒரு ஆள் எழும்பு நம்பார். அவன் பக்கத்துல 2 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அவனே காலை வாரி விடுவான் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏம்மா இதெல்லாம் கட் பண்ணுமா. நித்யானந்தாவை மூடி இருக்கிற அந்தகாரம் காரில் எல்லாம் விலகி போகும். ஆமென். தூங்குகிற நீ சத்தம் ஆமென் சொல்லு. தப்பான இடத்துல போகாத, தப்பான ஆட்களோடு சேராத. 1008 பிரச்சனை வரட்டும், எத்தனையோ பார்த்தோம், இனியும் கர்த்தர் நடத்துவா. செங்கடலை கடக்க செய்தவருக்கு யோர்தான் நதியை பிரிக்க லகுவு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 430 வருஷமா இருந்த அடிமைதனத்தையே அற்புதமாய் முறித்து போட்ட தெய்வத்துக்கு 7 ஜாதிகளை அழிப்பதற்கு எம்மாத்திரம் என் ஆண்டவனால எல்லாம் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தப்பான இடத்துல தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வந்துரு. ஜபாவியை பெற்றுக்க, அபிஷேகத்தை பெற்றுக்க, வரங்களை பெற்றுக்க, வல்லமையை பெற்றுக்க, பிரேயர் செல்ல நடத்து, 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவி, ஆத்தும ஆதாயம் பண்ணு. நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு உட்காராத. அப்படி உட்கார்ந்தேன்னா ஆத்தும ஆதாயம் பண்ணலனா மலட்டுத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை growth இல்லைனாலே நம்ம செத்த காரியம்தான். அவளை செத்த இடத்தை விட்டு வெளியே வந்து தேவையில்லாத தூக்கி தூர போடு. வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமாம், அவர் வரும்போது நம்மால் ரட்சிக்கப்பட்ட 4 பேரை கூட்டிகிட்டு போய் சொல்லணும், சாமி நீங்கள் கொடுத்த 2 தாளந்த 4ஆ மாற்றிருக்கிறையா, இதெல்லாம் உங்களால் வந்ததுயா, இதை நீங்கள் எடுத்துக்கங்கய்யா. அப்படி கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், வா நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னுவா. கொடுத்த தாளந்த, கொடுத்த கிருபையை, கொடுத்த அபிஷேகத்தை, கொடுத்த வியாபாரத்தை, கொடுத்த தருணங்களை, கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை புதைச்சி வைக்காத. செத்தவர்களோடு சேராத, தரிசனம் இல்லாதவர்களோடு பழகாத, ஜபாவி இழந்தவனோடு போகாத, அபிஷேகம் இல்லாதவனோடு சேராத. அதுக்கு நிம்மதியா நல்லா சாப்பிட்டு வீட்டில் படுத்துன்னு தூங்கு. அல்லேலூயா. சும்மா அங்க போட்டுட்டு இங்க போட்டு இங்க தெரிஞ்சு அவனை குறை சொல்லி வேணாம். மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வா. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எலியா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறானே. ஆசாக்கேல் பாருங்க,
அபிஷேகம் பண்ணான், பெரிய ஆளா மாறினான். எகு அபிஷேகம் பண்ணான், எகு பெரிய ஆளா மாறினான். எலிசாவை அபிஷேகம் பண்ணான், எலிசா பெரிய ஆளா மாறினான். யாருக்கு தெரியும் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு பின்னாடி ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வரலாமே, தேசத்தை அசைக்கலாமே, காரியத்தை மாற்றலாமே. நமக்குள்ள இருக்கிற ஜெபாவி நம்ம பிள்ளைகள் மேல அப்படியே தாரை வார்க்கலாமே, நமக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் நம்ம பிள்ளைகள் மேல தாரை வார்க்கலாமே. ஆமென். நமக்குள்ளாக இருக்கிற ஆராதனை நாவி நம்ம சபையை, நம்ம பட்டணத்தை, நம்ம தேசத்தை நிரப்பலாமே. மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வந்துரு. கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், மகிமையாய் மாற்றக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரு சரித்திர ஆசிரியர் எபேசு சபையை பற்றி எழுதுகிறார். 100 ஆண்டுகள் கழித்து பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுவதற்காக எபேசு பட்டணத்துக்கு போனாங்களாம். அங்க தேவனால் சிலை இருந்ததுக்கு அறிகுறியே இல்லாத இடமா மாற ஆரம்பித்ததாம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்ம அபிஷேகம் பண்ண பிரதான ஆசாரியனுடைய உச்சம் தலையிலிருந்து ஊத்தப்பட்டது அப்படியே வலிஞ்சு தாடி வழியா அங்கிகளின் வழியா போறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள நானும் எங்கெங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கும், தேவ கிருபை இறங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாற ஆரம்பிக்கும். காலையில பாஸ்டரோடு பேசினோம். இந்த கடற்கரை ஓரம் நேத்து சாப்பிடும் போது பேசினோம். கடற்கரை ஓரமாக சவேரியா அந்த பரிசுத்தவான் நடந்த எல்லா இடங்களும் பாரு இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறான். எல்லா இடத்துலயும் சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கு பாரு. அவன் யாரோ ஆனா சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கு பாரு. தேவநாம மகிமைப்பட்டிருக்கு பாரு. அந்த பரிசுத்தவான் நடந்த பாதைகள் எல்லாம் எப்படி மகிமையா மாறுச்சு. அல்லேலூயா. இப்ப நம்மை கொண்டு முந்தினதை விட பிந்தினது ரெட்டிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். சீக்கிரம் நாமளும் எழும்புவோம், அதே கடற்கரையில நடப்போம். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். தப்பான ஆட்கள் கூட வேணாம், தவறான ஆட்கள் கூட வேணாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து வெளியே வந்துடுவோம். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம். முதல் வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். 5வது வசனம். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். 27:1 வாசித்துருங்க. 1 சாமுவேல் 27:1. 1 சாமுவேல் 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல பாருங்க தாவீதை பத்தி சொல்லுது. தாவீது அடைக்கலத்தை தேடி ஒரு இடத்துக்கு போயிட்டான். தாவீது கூட நிறைய பேர் சேர்ந்துட்டான். ஒரு பெரிய கேங் லீடராகவே தாவீது மாறிட்டான். தாவீது மாறி அந்த இடத்துல இருந்த உடனே ஆண்டவர் காத்து தீர்க்கதரிசி அனுப்புனார். நீ போ, அந்த பைய தரிசனத்தை விட்டுட்டு, நான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு, வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பு நிமித்தமாக, அவமானங்களை நிமித்தமாக, இழப்புகளின் நிமித்தமாக, விரோதத்தின் நிமித்தமாக அவன் வனாந்தரத்துக்கு போயிட்டான். அவனை போயிட்டு திரும்பியும் யூதேயா தேசத்தின் பட்டணங்களுக்கு வர சொல் அப்படின்னு காத்து தீர்க்கதரிசி அனுப்புறார். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். சவுல், நான் முதல் நாள் சொன்னேன், சவுல் பயங்கரமான கொலகார ஆவியை பிடிச்சவனா இருந்தான். 3000 பேர் அனுப்பி தாவீதை கொல்லுவதற்காக பார்த்துட்டான். 3000 பேர் அந்த தாவீது சுற்றி திரியிற எல்லா காடுகளாக போய் சுத்தறான். தாவீது அப்படி அங்கே இங்கே தடுமாறி அங்கங்க அப்படி இப்படி ஓடி ஒளிறான். ஒரு இடத்துல தாவீது எல்லாரும் சுற்றி போயிட்டான். தாவீதை பிடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் இன்னொருத்தனை அனுப்பி சொல்றார், பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, வந்துரு அப்படின்ட்டார். தாவீதை கர்த்தர் காப்பாத்திட்டார். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவர் காப்பாத்திட்டார். தாவீது முடிவு பண்ணிட்டான், என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேன். இனி என் தரிசனம் நிறைவேறா, என் அபிஷேகம் பிரயோஜனப்படா, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறா, என் வாழ்க்கை எல்லாமே எதிராக மாறி போச்சு, இனி எழும்ப முடியாது அப்படி நினைச்சிட்டு பாருங்க, இந்த இடத்துல இருந்தா தானே பிரச்சனை, பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு போலாம் அப்படின்ட்டு தாவீது போக ஆரம்பிச்சுட்டான். இப்ப காத்து தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். போய் காத்து பாருங்க, இவனை தாவீதை பார்த்து சொல்றான், நீ இருக்கிற அரண், அவனுக்குன்னு ஒரு பெரிய அடைக்கல பட்டணம், நீ இருக்கிற அரணை விட்டு வெளியே வா.
யூதேயா தேசத்திற்கு புறப்பட்டு வெளியே வா அப்படிங்கிறார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். தாவீதை கொல்லுவதற்காக 3000 பேர் இருந்தான். தாவீது மனைவியை பிரிச்சுட்டான், குடும்பத்தை பிரிச்சுட்டான். அத்தனை பேரும் தாவீதை விட்டு விலகி போயிட்டான். வாழ்வா சாவான்னு தெரியல. அவன் தான் சொல்றான் பார், ஒரு தொல்லு பூச்சியை தேடுவதை போல என்ன எதுக்கு தேடிட்டு வர, உடைந்து போன பாத்திரம் போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன் அப்படிங்கிறான். என்னைக்காகில ஒரு நாள் நான் சவுலுடைய கைகளினாலே செத்து போவேங்கிறான். அத்தனை பிரச்சனை, அத்தனை அவமானம் வந்தோம், இனி பிழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு பாருங்க, அரணான இடத்துக்கு போன உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புறார், அவனை போய் வெளியே வர சொல். ஆமென். அரணான இடத்தை விட்டு யூதேயா தேசத்திற்கு கடந்து வா அப்படிங்கிறார். இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த வியாபாரம், ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஊழியம், சபை, ஏதோ ஒன்று நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிட்டேன், இனி என்னால் முடியாது பாஸ்டர். அடி மேலே அடி, அவமானத்திற்கு மேலே அவமானம், எதிர்ப்புகளுக்கு மேலே எதிர்ப்பு, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேலே போராட்டம். 5 அடி ஏறினா 10 அடி வழிக்கு விழுது. என் பிள்ளையை படிக்க வைக்க என்னால் முடியல, என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியல. ஏதோ உன்னையும் என்னையும் தெய்வம் நம்பி கொடுத்ததை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு எஸ்கேப் ஆய் எங்கேயோ ஒரு இடத்துல போயிடலாம் நம்ம கூட நினைச்சிருக்கலாம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், அவன்லாம் செத்தவன், தரிசனத்தை இழந்தவன், நீ உயிரோடு இருக்கிறவன். உன்னை குறித்த பரலோகம் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கு. 17 வயசுல நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்த தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பேர் அழிச்சாலும், எத்தனை பேர் எதிராக வந்தாலும், அந்த திட்டம் உன்னிலே நிறைவேறாமல் நான் விட மாட்டேன். அதனால நீயா ஒரு அடைக்கலத்தை தேடிட்டப்ப, நீயா ஒரு அரணுக்கு போயிட்டப்ப, நீயா ஒரு இடத்துல போய் பிழைச்சிடலாம் நினைச்சப்ப, என் சித்தத்தை விட்டு, என் திட்டத்தை விட்டு, என் நோக்கத்தை விட்டு, என் அழைப்பை விட்டு நீயா ஒரு இடத்துல போய் தப்பி பிழைச்சா போதும், வாழ்ந்தா போதும், ஏதோ வயிற்று பழப்புக்கு குடும்பம் நடத்தினா போதும், எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆக போயிட்டப்ப ஆண்டவர் சொல்றா, அந்த இடத்தை விட்டு வா வெளியே. எவன் எதிர்த்தான அவன் முன்னாடி வா. நீ அடி எடுத்து வைக்க, அடி எடுத்து வைக்க எதிராளியினுடைய ஆளுகை அழியும். நீ முன்னோக்கி வர மகிமை விளங்கும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பா. ஆமென். அல்லேலூயா. ஐயா, நீ தரிசனம் பெற்ற பாத்திரையா, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்ட பாத்திரம். உன்னை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நாமளா குலைச்சி போடக்கூடாது. நீ ஏன் அங்க போற, வா வெளியே. தாவீது வர தாவீது அரணை விட்டு, அவனுக்குன்னு ஒரு அடைக்கலை வச்சு நம்புறான். அந்த அடைக்கலை பட்டணத்தை விட்டு, அரணை விட்டு வெளியே வர கவனிங்க பார்ப்போம், பெலிஸ்தியர் சவுலை சூழ ஆரம்பிச்சுட்டான். யுத்த வீரர்கள் எல்லாரும் சவுலை விட்டு விலகி போக ஆரம்பித்தான். சவுலுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. அப்பத்தான் சூனியக்காரியை தேடி போறான். ஒரு காலத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போனவன் யாரை தேடி போறான்? சத்தமா சொல்லுங்க. சூனியக்காரியை தேடி போறான். சூனியக்காரி சொல்றா, நாளைக்கு நீயும் என்னோடு இருப்பேன்னு. அந்த சாமுவேல் ஒளியின் தூதனால சாமுவேலை வர வச்சு பேசுறான். அடுத்த நாள் சவுல் அவன் சந்ததியும் மரித்து போனது. நம்ம எதை பார்த்து பயந்தோமோ அது நம்மை கண்டு பயப்படும். நாம எந்த இடத்துல ஆண்டவருக்காக சாட்சியா வாழ முடியாது நினைச்சோமோ அந்த இடத்துல தெய்வம் நம்மை சாட்சியா நிறுத்துவான். எந்த இடத்துல நம்முடைய வியாபாரம் தோற்று போகும் நினைச்சோமோ நம்ம ஆண்டவரோடு போய் அந்த இடத்துல நின்னா கர்த்தர் ஊற்று கண்களை திறப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஈசாக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ எகிப்துக்கு போக வேணாம், இந்த தேசத்திலே குடியிருந்து வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன். உங்க அப்பாவை ஆசீர்வதித்தது போல நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களிலே தோண்டினவைகளும் பெலிஸ்தியரால் தூர்த்து போட்ட துறவையும் மீண்டுமாக ஈசாக்கு தோண்ட ஆரம்பித்தான். கர்த்தர் தண்ணீரை வரவழைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நம்மை நம்பி நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு வைத்த அந்த தரிசனத்தை, அந்த மேன்மையை, அந்த உயர்வை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பிசினஸ் நன்மையை எவன் தூற்று போட்டாலும் வரப்போகிற வருஷத்துல மீண்டுமாய் நம்ம தோண்ட போறோம். மீண்டுமாய் தண்ணீர் ஊற்று வரப்போகிறது. மீண்டுமாய் ஜீவநதி வரும். எதிர்ப்பு வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். ஆனா தோண்டுவதை நிறுத்தக்கூடாது. தோண்டுவதை நிறுத்தக்கூடாது. அந்த வசனம் இப்படி அற்புதமா முடியும்.
ஈசாக்கு துறவை தோண்டினான். கர்த்தர் ஈசாக்கு பலுகி பெருகுவதற்கு இடம் உண்டாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அது அற்புதமா சொல்ல. அப்புறமா தான் அவன் சொல்றான், ரகபோத்தாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். வரப்போகிற வருஷம் நமக்கும் பெருக்கத்தின் ஆண்டாய், பல்லுகக்கூடிய ஆண்டாய், துறவை தோண்டக்கூடிய ஆண்டாய், தண்ணீரை பார்க்கக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அப்பா சொல்லிட்டு போனாருன்ற அந்த ஜெபம் எங்க? எங்க அப்பா சொன்ன சாட்சி நம்பர். அப்பா கூட இருந்த தெய்வம் எங்க? எங்க அம்மா இப்படி பண்ணாங்க பாஸ்டர், அம்மா கூட இருந்த ஆண்டவர் எங்க? அந்த ஜெப துறவு எங்க? அந்த ஆராதனை துறவு எங்க? அந்த விசுவாச துறவு எங்க? எவனோ ஒருத்தன் குப்பையை கொட்டிட்டான், மண்ணை கொட்டிட்டான், மூடிட்டான். நீ திரும்ப தோண்ட. ஊற்று அடியில் இருக்கு, மகிமை அடியில் இருக்கு, வாக்கு தத்தத்தின் வல்லமை அடியில் இருக்கு. நீ தோண்ட தோண்ட மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தரிடம் உண்டாக்குவார். நீ பல்லுகி பெருகுவதற்கு கர்த்தரிடம் உண்டாக்குவார். கர்த்தரை இடத்தை தருவார். கர்த்தரை இடத்தை தருவார். அல்லேலூயா. அரணான காட்டை விட்டு வெளியே வா. நாமளா ஒரு அடைக்கலம் தேடிட்டோம் பார். நாமளா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சோம் பார். நாமளா ஒரு இடத்துல நிக்கணும்னு நினைச்சோம் பார். அந்த இடத்தை விட்டு வெளியே வா. யூதேய தேசத்துக்கு வா. தரிசன பூமிக்கு வா. அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வா. மீண்டுமாய் ஆண்டவருடைய காரியத்தை நடத்தவா. உனக்கு எதிராக நீ கால் எடுத்து வைக்க. நான் நேத்தா சொன்னேன், குஷ்டரோகி ஆசாரியனை தேடி போக போக குஷ்டரோகம் மறைந்தது போல எதிரிகள் உன்னை அழிக்க நினைத்த அத்தனை பேருக்கு மத்தியில் நீ பெற்ற அபிஷேகத்தோட கிருபையோட நீ எழும்ப 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 எதிரிகளுடைய ஆளுகை அழிய ஆரம்பிக்கும். கர்த்தர் உனக்காக நிர்ணயம் பண்ணின ஸ்தானத்துல தெய்வம் கொண்டு போய் எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாத. துறவை தோண்டு. சோம்பேறிகளை நம்பி கர்த்தர் எதையும் தரமாட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். காரணங்கள் சொல்லுகிறவர்கள் சாதிப்பதில்லை, சாதிக்கிறவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. அல்லேலூயா. ராப்பகல ஆண்டவரிடத்துல கெஞ்சு. ராப்பகல ஆண்டவரிடத்துல போ. நான் செட்டில் ஆகணும்னு நினைக்காத. சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைச்சுப்பார். செட்டில் ஆகணும்னு நினைச்சவனை விட்டு தெய்வமே விலகி போயிட்டார். சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைச்சவனை கொண்டுதான் சரித்திரத்தை கர்த்தர் படைக்க போகிறார். காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அரணை விட்டு வெளியே வந்துரு. சூற செடிக்குள்ள போய் படுக்காத. கொகையில போய் இருக்காத. இவ்வளவு நாள் சாப்பிட்டு நடந்து வந்தோமே, இத்தனை வருஷம் நடத்தினார, இத்தனை ஆண்டு காப்பாத்தினார, இத்தனை ஆண்டுகள் தெய்வம் கிருபையா இருந்தார, இப்ப போய் முடியாதுன்னா எப்படி? இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததனுடைய நோக்கம் முடியாதுன்னு சொல்லுவதற்காக அல்ல. தேவனுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற ஆளுகைகளை அதம் பண்ணுவதற்காகத்தான் இத்தனை மேன்மையான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததனுடைய நோக்கம். தேவ ராஜ்யத்திற்கு விரோதமா எழும்புகிற ஒரு கூட்டத்தை சின்னாபின்னமாய் மாற்றத்தான். அல்லேலூயா. பயப்படாத. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அரணை விட்டு வெளியே வா. தூங்குற இடத்தை விட்டு வெளியே வா. சோர்வான இடத்தை விட்டு வெளியே வா. நாமளா தேடிக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வா. எவனோ இந்த இடத்துல இருந்தால் பழைக்க முடியாது, போயிடலான்னு சொன்ன பாரு. எல்லாம் கவனி. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரே பிசாசு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உலகம் முழுக்க ஒரே பிசாசு தான். ஆமே, கலர் தான் வேற. அல்லேலூயா. நம்ம ஆள் என்ன நினைக்கிறான், இந்த இடத்துல வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த இடத்துல போனால் அங்கே வேற பிசாசு நினைக்கிறான். ஒரே பிசாசு. ஆமே, சில நேரத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது பிரதர், அது தப்பு. இங்கெல்லாம் பயங்கர விற்கிறோம். அந்தந்த இடத்துல அந்தந்த பிசாசு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. தலைவருக்கு தெரியும், இவனை கொண்டு போனால் தான் இவன் எல்லாரையும் போட்டு தள்ளுவான்னு. அதனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. அப்போ நீ அந்த இடத்துல போயிட்டு இது பெரிய பிசாசு சின்ன பிசாசுன்னு சொல்லக்கூடாது. ஆமே, சில நேரத்தில் எடுத்தோன்னே சொல்லுது, இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். நீயே அல்ஃபா, நீயே ஒமேகா, நீயே தொடக்கம், நீயே. அப்புறம் எதுக்கு ஜபம்? அப்புறம் எதுக்கு பாசுக்கிட்ட வந்த? சோத்திரம் ஆண்டவரே. டென்ஷன் ஆகுதா இல்லையா மனுஷனுக்கு? அல்லேலூயா. உனக்காக மூச்சு மூட்டை உபவாசம் பண்ணி ராப்பகலை எழுந்திரிச்சு ஜபம் பண்ணாங்க. அதெல்லாம் ஆகாது பாஸ்டர். எப்படி தெரியுமா இருக்கும்? அது இப்போ சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதிர்மறையா பேசாத. சவாலை எடுத்துக்க, எதிர்ப்பை எடுத்துக்க. ஆண்டவரோடு கை கோர்த்து நட. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். உலகமே கோலியத்தை பற்றி பேசிச்சியா? நம்ம ட்ரௌசர் மட்டும்தான் என் ஆண்டவரை பற்றி பேசினா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஜெயிச்சிட்டானே.
ஜெயிச்சிட்டானே, காரியத்தை மாற்றிட்டானே. அதனால் அங்கே போய் பண்ணிடலாம், இங்கே போய், எல்லா இடத்துலையும் ஒரே பிசாசு தான். வேம்பாரில் என்ன பிசாசோ அதே பிசாசு தான் மெட்ராஸில் இருக்குது. சோத்திரமாண்டவரே, என்ன அங்கே கொஞ்சம் இங்கிலீஷில் பேசும், இங்கே கொஞ்சம் தமிழில் பேசும், அதுதான் வித்தியாசம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே பிசாசு தான், எங்கே போனாலும் அதே தான். அவனுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன், அங்கே போய் சாதிக்கத்தை இங்கே வச்சு போட்டு தள்ளுவோங்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் காரணங்களை சொல்லாத, சாக்கு போக்க சொல்லாத, அங்கே இங்கே போய் ஒளிஞ்சிக்காத, தேவையில்லாத இடத்துல போகாத, உன்னை நீயே மட்டுப்படுத்தாத, உனக்கு தேவன் கொடுத்த கிருபா வரங்களை அசட்டை பண்ணாத, அற்பமாக எண்ணாத, தெய்வத்தை குறித்து பிள்ளைங்க கிட்ட தப்பாக பேசாத, மனைவி கிட்ட தப்பா பேசாத, புருஷங்கிட்ட தப்பா பேசாத, எதிர்மறையா பேசாத. உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி விடு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வா, அரணை விட்டு வெளியே வா. நீயா போயிட்டு உட்கார்ந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்காத. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எழும்பிட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். மீண்டுமா எபேசு பட்டணம் மகிமையாய் மாற ஆரம்பித்தது. 100 ஆண்டுகளுக்கு அந்த இடத்துல அந்த விக்கிரகமே இல்லாமல் போச்சான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேத்ரின் இருக்காங்க பார்த்தீங்களா, கேத்ரின், இங்கே யாருன்னா இருக்க போறீங்க. சோத்திரமாண்டவரே, அல்லேலூயா. இந்த கேத்ரின் அம்மா பென்னிகினை உருவாக்கின அந்த அம்மா தான். பென்னிகின் இவ்வளோ பெரிய பாஸ்டராக மாறினது காரணம் அந்த கேத்ரின் அம்மா தான். அந்த அம்மா ஒல்லி ஹைட்டாக இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஒரு காலத்தில் அந்த அம்மா மூலமா தான் அமெரிக்கா தேசம் முழுக்க பயங்கரமாக பரவ ஆரம்பித்தது. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அம்மா ஊழியம் செஞ்சுட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 5000 பேர்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒல்லியாக இருப்பாங்க, வெள்ளை வெள்ளை இந்த ஃப்ராக்கு தான் போடுவாங்க. ஃபுல்பேட்டில் ஏறி நின்னாலே தேவ மகிமை அப்படி வர ஆரம்பிக்கும். அவ்வளோ பயங்கரமாக ஊழியம் செஞ்சாங்க. வெளியிலேருந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்குறாங்க இங்கிலாந்து தேசத்துலேருந்து. அந்த அப்பெல்லாம் அந்த நாட்களில் எழுப்புதல் பயங்கரமாக வந்தால் 3 நாள் கூட்டம்னு வைக்கிறவங்களேன், ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட்டால் அது 5 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். அப்படியே கன்வென்ஷன் நடந்துட்டு போயிட்டே இருக்கும். எங்கெங்கே கூட்டம் நடத்த முடியுமோ அங்கங்கே அப்படியே கன்வென்ஷன் நடந்துட்டு போயிட்டே இருக்கும். பயங்கரமாக எழுப்புதல். அப்படி இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி பிள்ளைகள்லாம் இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அவர் பயங்கரமாக ஊழியம் செய்ய, அற்புதங்கள் நடக்க பாருங்க, கொஞ்ச நாள் தொடங்கின கூட்டம் 3 மாசமா கன்வென்ஷன் நடக்குதாம். எழுப்புதல் பயங்கரமா இருக்கு. ஆத்துமாக்கள் எல்லாம் பயங்கரமா ரட்சிக்கப்படுறான். சபை பயங்கரமா பெருக ஆரம்பிச்சிருக்கு. அந்த எவாஞ்சலிஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு கேத்ரின் அம்மாவை பார்த்து சொன்னாராம், உன்னை கர்த்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். ஆடா பாவி, சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. இவ்வளோ அற்புதம் நடக்குது இல்லை, உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த அம்மா ஓகே. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணல, ஓகே சொல்லிடுச்சு. கல்யாணமும் ஆயிடுச்சு. சர்ச்சில் பாதி பேர் எதிர்க்கிறாங்க, பாதி பேர் ஆமாம் ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு இந்த அம்மா ஃபுல் பீட்டில் ஏறுதான். அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்காது. உங்களுக்கு கூட தெரியும் பாரு, சில நேரத்தில் என்ன மூட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெப ஆவியே வராது பாரு. ஆமே, நான் ஒரு ஊருக்கு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். எனக்கு பயமாகிடுச்சு. பெரிய சர்ச், 2004 பெரிய சபை. போனால் எனக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே போனாலே பயமாக இருக்குது. நான் தங்கியிருக்கிற ரூமே பயங்கர பெருசு. அந்த பாத்ரூம் ஃபுல்லாக ஏசியாக இருக்குது, பாத்திங் பேஷன் இருக்குது, அவ்வளோ பயங்கர ஐஃபையாக இருக்குது தங்கியிருக்கிறவங்க. எனக்கு அப்படியே இல்லை, 2004 பயமாகிடுச்சு. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், ஜெபம் பண்ணேன். நடந்து ஜெபம் பண்ணுறேன், உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், படுத்து ஜெபம் பண்ணுறேன். அந்த மீட்டிங் போனோம் பாருங்க, என்னை பாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தார். என்ஃபீல்டு வச்சுருந்தார். என்னை கூட்டின்னு வந்து இருந்தார் பாருங்க. அந்த பாஸ்டர் அம்மா மாடி மேலே நின்று என்னை பார்த்துட்டு கதவை சாத்திச்சு பாருங்க. அப்போவே தெரிஞ்சுக்கினேன். அல்லேலூயா. ஜேம்ஸு, முடிஞ்சதுரா கதை, பார்த்து மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். காலையில் சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த அம்மா சாப்பாடே கொண்டு வந்து வைக்கல, எல்லாம் அந்த பாஸ்டர் தான் கொண்டு வர. எனக்கு பக்குங்குது. அப்போத்தான் ஊழியத்துக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. பயமாக இருக்குது. நான் பீகாரில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துல போகிற இந்த அம்மா கதவு இப்படி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுக்கினே இருக்கும்போது பாஸ்டர் சொல்கிறார், 40 வருஷம் கல்யாணம் ஆகி 41வது வருஷத்தில் போகிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் இருக்குது, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறார். நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் பேசணுங்கிறார். அப்போ நமக்கு கல்யாணமே ஆகலை. அது 40 வருஷம் கல்யாணம், பழுத்த பழம். 40 வருஷம் கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்களா. நான் பாஸ்டரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் ஏற்கனவே அடி வாங்கிட்டேன்ல,
பாஸ்டர் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் சர்ச்சில் மட்டும் பேசிக்கிறேன், இந்த மாதிரி பேச விடாங்க. சும்மா வாங்கய்யா, ஆண்டவர் நடத்துவார், பேசுங்க, நான் கூட நிற்கிறேன் அப்படின்னார். பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு போகலான்னார். 11 மணிக்கு கார் வந்துச்சு, ரெடியாகி காரில் உட்காந்து பார்த்து சொல்கிறார், நீங்களே பாட்டு பாடி, நீங்களே ஆராதனை நடத்தி, நீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்க, எனக்கு தொண்டை சரியில்லைங்கிறார். அல்லேலூயா. ஐயோயோ, சுமை மேலே சுமை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கேன்னு போனால் அந்த வீடு பெரிய பங்களா, கோட்டீஸ்வர வீடு, அவ்வளோ வைஃபையாக இருக்குது. 2004 எல்லாம் கால் மேலே காலை போட்டு உட்காந்துங்கிறான். வந்துட்டியா, வா உட்காருங்கிறான். அப்படின்னா என்ன புரியுதா? நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் சில நேரத்தில், யாருக்கு தெரியும், ஐயாவை கேட்டால் தான் தெரியும். சோத்திர வந்துட்டியா, வந்து உட்காரு அப்படிங்கிறான். அடாப்பா, பிச்சை எடுக்க வந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டான். அதுதான் ரியாலிட்டி. அவர் பாஸ்ட்டு வாங்க வாங்க ஜேம்ஸ் வந்து உட்காருங்க அப்படின்ட்டார். 2 பேர் உட்காந்துக்கிறோம். ஒருத்தனும் மதிக்கலை, ஒருத்தனும் சோத்திரம் சொல்ல, நமக்கு ஏறினதெல்லாம் இறங்குது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஐயோ சாமி, நடுத்தருவில் இழுத்து விட்றாத, என்ன வேணால் அடிக்க தந்த அடி, கதவை சாத்திட்டு குமுறு வாங்கிக்கிறேன், பப்ளிக்கில் மட்டும் மானபங்கப்படுத்திடாதையா, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணியா. அப்படி இருதயம் அப்படியே கொதிக்குது, அழலை, கண்ணில் தண்ணி வரல. அதான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவமானமாகி போச்சு. அத்தனை பேர் உட்காந்துருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு 11:30 மணி எல்லாரும் வந்து உட்காருங்கிறான். எல்லோரும் ஜபத்துக்கு வந்த மாதிரியே வரல, எல்லாம் உட்காந்துட்டு பாட்டு பாடலான்னு தொடங்கினா, அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அது பைத்தியம் போல இருக்கு. அது ட்ரெஸ் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டு முன்னாடி வந்து நிற்குது. வயசு பொண்ணு, பைத்தியம், ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுங்க, எல்லாம் அவங்க சோஃபாவில் உட்காந்துங்கிறாங்க. நான் மட்டும் பாட்டு பாடுறேன். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சோத்திரம் ஆண்டவரே. நான் நினச்சேன், எதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு ஒத்துக்கணும், இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து பாட்டு பாடலாம். அந்த அழுகிறதா சிரிக்கிறதா, இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பிச்சு போட்டு முன்னாடி வந்து அப்படி நிர்வாணமாக நிற்குது. யாராவது ஒரு பொம்பளை வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மாறணும், அல்லது அதை பிக்காத மாதிரி ட்ரெஸ்ஸை, உன் குற்றமா என் குற்றமா, யாரை நான் குற்றம் சொல்ல? எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா பிரசங்கம் பண்ணுறதா, பாட்டு பாடிக்க நிற்கிறேன், பிரசங்கமே இல்லை, என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், ஐயோ ஏதாவது பண்ணியா. எங்கள் நிலைமை எங்களுக்கு தான் தெரியும், கேட்டு பாருங்க. அவங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லாதது என்ன வேணால் பேசிடலாம், ஆனால் அது வார்த்தையாக இருக்காது. அன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. நான் அந்த ஊரில் இறங்கி ஃபோன் பண்ணி, அப்போ அந்த காயின் காசு தான், ஃபோன் பண்ணி அவளுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். பாட்டு பாடிக்கினே இருந்தேன் பாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். அது எப்போ சொன்னது? பாட்டு பாடிக்கினே இருக்கிறேன், ஒருத்தனை என் பாட்டை கேட்கல. சோத்திர ஆண்டவரே, நம்ம பாட்டு தான் பெரிய பாட்டாக போதே. அல்லேலூயா. நான் இங்கே பாட்டு பாடிக்கினே ஆண்டவர் கூட பேசினே இருக்கிறேன். அப்போ தான் 40வது வருஷம், மோசே சாக வேண்டிய 40வது வருஷம். 41வது வருஷத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு மோசே சொல்கிறான், அடிச்சம்பர் ஒரே ஒரு செகண்ட் தான். ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்த வச்ச வரைக்கும் மொத்த 40 வந்துடுச்சு பார். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் 9 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி டப்புன்னு ஆண்டவர் இணைச்சா இருப்பார். என்ன அறியாமலே என் வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. பாட்டு பாடுறேன், எனக்கே தெரியுது ஏதோ நடக்குது. பாட்டு பாடுறேன், அந்த பைத்தியமா இருந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்து ஒரு 5 நிமிஷம் தான் எந்திரிச்சு, அது நிர்வாணத்தை அதுவா மூடுது. எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. மகனை கால் மேல காலை போடுவேன், மொத்த பேர் காலை எடுத்துட்டான். சப்பானி மாதிரி உட்காந்து சோஃபா விட்டு முன்னாடி வந்துட்டான். அப்பத்தான் நினைச்சேன், ஜேம்ஸ் யாரங்கடா பார்த்துக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாட 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 அந்த பொண்ணு சுத்தமா தெளிவாயிடுச்சு. பாட்டை பாடி முடிச்சோன்னே எல்லாம் அரண்டுட்டான். பிரசங்கத்தை தொடங்கணும் பார். 15 நிமிஷம் தான். தொடங்கத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொல்றார், ஒரு குழந்தைக்கு பர்த்டே, பிள்ளை எப்படி வளர்க்கணும் அதையும் சேர்த்து பேசுற அப்படிங்கிறார். பாருங்க, இந்த 15 நிமிஷம், இந்த 40 என்னன்னு பேசி முடிச்சுட்டு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு பேசுறேன். ஒரு பரிசுத்தவானுக்கு புள்ள பிறந்தா எப்படி வளர்க்கணும், ஒரு பாவிக்கு புள்ள பிறந்தா எப்படி வளர்க்கணும், ஒரு சாதாரண மனுஷனுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி வளர்க்கணும் பேசி முடிச்ச பிறகு மொத்த பேரும் சோஃபா விட்டு கீழே இறங்கிட்டான். அப்படி போடு அருவால. அல்லேலூயா. நேர்முட்டி போட்டான், ஓன்னு அழுவுறாங்க. எல்லாம் முடிஞ்சது. அப்போதான் நான் நினச்சேன், ஆண்டவரே
நடுத்தெருவில் வீட்டிலேயே சாமி. அல்லேலூயா. அந்த பொண்ணு நல்லா மாறி, அந்த குடும்பம் இப்படி மாறி ஜெபம் பண்ண உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய கப்பல் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களை தாறுமாறாக மாற்றிட்டேன் பாஸ்டர், எனக்காகவே உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறா, இப்போ தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு காரில் போகிறோம். பாஸ்டர் அம்மா கேட்குறாங்க, பாஸ்டர் சொல்லி கொடுத்து கூட்டின்னு வந்தாரான். அடி பாதகத்தி, கொலகாரி, எனக்கு லூசிஃபரே வேணாம். ஐயோயோ, சோத்திரம் ஆண்டவரே, அக்கினியிலிருந்து அப்பத்தான் கரை மேலே வந்து நின்று இருக்கிறேன். இந்த அம்மா கேட்டுச்சு பார், என்னத்தை சொல்ல. உங்களுக்கு புரியுதா என் வலி? அல்லேலூயா. இது முடிஞ்சிடுச்சா? அடுத்த நாள் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், தப்பு தடுமாறி ஏதோ ஒன்று ஒத்துக்கின்னு இந்த மீட்டிங்க்கு வந்துட்டேன், என்ன அசிங்கப்படுத்தாத. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பயங்கரமான ஜெபம். அந்த ரூமில் நடக்கிறேன், முட்டி போடுறேன், படுக்கிறேன், தேவ பிரச்சனமே இல்லை. உங்களுக்கு தான் தெரியுமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னால் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஜெபம் பண்ணுறேன், தேவ பிரச்சனமே இல்லை. 4:45 போல் நான் ஒரு 3:45 போல் எந்திரிச்சேன். 4:45 போல் அந்த ரூம் முழுக்க தேவ பிரச்சனை வந்துடுச்சு. அந்த தேவ பிரச்சனை வந்தால் நமக்கு பயம் வந்துடும். தேவ பிரச்சனை வந்தோடனே நான் முட்டி போட்டு கையை தூக்கிட்டேன். ஆண்டவர் லிட்ரலாக பேச ஆரம்பித்தார், என்ன பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை நடத்தி நடு தெருவில் ஒரு கிராமத்தில், அங்கே அது நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணன்னு கேட்டார். பண்ணல ஆண்டவர், பொத்திட்டு படுத்து தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு. அன்னைக்கு தான் நான் தெளிவான. அன்னைக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன் ஜெபத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த தேவ பிரசன்னம் சில நேரத்தில் இருக்காது. அன்னைக்கு நான் அப்படி போராடினேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், என் சுய பலத்தில், என் சுய ஞானத்தில், என் சுய அறிவில், என் திறமையில் எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் தான். என் சுயம் இல்லாமல் தெய்வத்தினுடைய கரை என் பக்கத்தில் வந்து பிடிச்சிருச்சுன்னா மாற ஆரம்பிக்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ இதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த கேத்ரின் அம்மா இருக்காங்க பார், அந்த அம்மா பிரசங்கப்படத்தில் நிற்கிறாங்களாம், பாடுறாங்களாம், தேவ பிரசன்னம் இல்லை. ஜனங்க ஆராதிக்கிறாங்க, ஜனங்க துதிக்கிறாங்க. அந்த வெறுமை ஆவியானவரோடு நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, வெறுமையாக இருக்கு இந்த அம்மா. ஒரு 6 மாதம் போயிடுச்சு, தேவ பிரசன்னம் இல்லை. சரி, இந்த ஊழியத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடலான்ட்டு இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துல போய் சர்ச்சு தொடங்கிட்டாங்க. அந்த மனுஷனும் கூட இருக்கிறார். சர்ச்சு தொடங்கிட்டாங்க, ஆராதனை நடக்குது, புதுசு ஆத்துமாக்கள் வராங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ பிரசனை இவங்க கிட்ட இல்லை. அப்படியே ஒரு மாதிரி விரக்தியாக வெறுமையாகவே இருக்க ஆரம்பிச்சுதான். பாருங்க, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நினைக்கிறேன் அதே இடத்துல எப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காலையில் எழுந்து பைத்தியம் பிடிச்சது போல் அந்த அம்மா அப்படியே கண் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாங்களாம். அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பொழுதும் போயிடுச்சு. அப்படி இருட்டுற நேரம் வந்துடுச்சு. அந்த காட்டு உள்ளே போனோடனே அந்த ரோடு அங்கே தான் முடியுதான். அந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு போர்டு இருந்ததுதான், திஸ் இஸ் த எண்ட், தெர் இஸ் நோ அதர் வே அப்படின்னு. இதுதான் முடிவு, இதுக்கு பின்னாடி வேற வழி இல்லைன்னு இருந்துதான். அந்த போர்டுலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து ஆண்டவர் இந்த அம்மாவோட பேச ஆரம்பித்தானா, என்னை விட்டு நீ தூரம் போனதுக்கும் இதுதான் முடிவு, இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னாரா. அப்போதான் அந்த அம்மா ரியலைஸ் பண்ணிச்சான், தப்பு பண்ணிட்டேன். நைட்டு முழுக்க அந்த இடத்துல முட்டி போட்டு அழுது கத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு வந்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லிச்சான், நீ கிளம்பி உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளோட போ, இந்த ஊழியத்தை அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சுதான். பழைய சர்ச்சு இருந்தது பார்த்தீங்களா, அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பித்ததான். அந்த சர்ச்சுக்கு அந்த அம்மா வந்து திரும்ப ஃபுல் பீட்டில் ஏறினா யாருமே ஏற்றுக்கலையாம், யாருமே விரும்பலையாம். ஃபுல் பீட்டில் வந்து அந்த அம்மா நிற்கும் போதெல்லாம் அழுது சொல்லும்,
நான் பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுமா. அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் அப்படி அலை போல மீண்டுமாய் வர ஆரம்பித்தது, மகிமை இறங்க ஆரம்பித்தது. அங்கிருந்து தான் ஒரு பென்னிகின்னும் உருவாக ஆரம்பித்தா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நிறைய தேவ மனிதர்கள் அங்கிருந்து எழும்ப ஆரம்பித்தான். இந்த வருஷத்தினுடைய கடைசியில சில நேரத்தில் நம்ம கூட நம்ம சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவில் தெய்வத்தை விட்டுட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம். இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு தூரம் போயிட்டேயா, இதுதான்ப்பா முடிவு, இதுக்கப்புறம் முடிவில்லையா, நீ திரும்ப வாயா, நான் உன்னை மீண்டுமாய் பயன்படுத்த போறேன், விட்டதை தொடர செய்ய போறேன், கொடுத்ததை மீண்டுமாய் பெருக பண்ண போறேன். அல்லேலூயா. ஒருவேளை தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். அந்த அம்மா எப்போ பிரசங்கப்படத்தில் ஏறினாலும் முதல் வார்த்தை கண்ணீரோடு சொல்லுவாங்களாம், நான் பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. பென்னிகின் முதல் எழுதின புக்கே வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் தான். பாருங்க, அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை பற்றி நிறைய எழுதியிருப்பா. அடிக்கடி கழுது சொல்லுவாங்களா, நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன், ஆனாலும் என்னை தேடி வந்தா, என் பாதையை மாற்றினா, என்னை மீண்டுமாய் கொண்டு வந்து நிற்க செய்தா, திரும்பவும் என் ஊழியத்தை தொடர ஆரம்பித்தா. ஆமென். ஒருவேளை இந்த நல்ல மாலை வேளையில நம்ம கூட தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். தாவீது பாருங்க, யூதேயா வனாந்தரத்துக்கு போயிட்டானா. தாவீதை பார்த்து சொல்றா, தாவீதே அரணான இடத்தை விட்டு மீண்டுமாய் பட்டணத்திற்கு வா. எபேசு சபையை பார்த்து சொல்றார், நீ உயிரோடு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு போய் தூங்குற, செத்து போனவர்களோட தூங்க ஆரம்பிச்சுட்டேன், மரித்தோரை விட்டு எழுந்து திரும்ப வா. எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை, எழுந்து வெளியே வா. ஒருவேளை நமக்கு தெரியுமே நம்ம எங்க இருக்கிறேன்னு, எவ்வளவு தூரம் போயிட்டுன்னு. நம்ம அபிஷேகத்தை, நம்ம கிருபையை, நம்ம வரங்களை தட்டி எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு நாள் 2 நாளில் தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட போய், நான் திரும்ப வாரையா, என்னை முந்தின மாதிரியே மாற்றுங்கய்யா, எனக்கு கிருபையை தாங்கய்யா, எனக்கு அபிஷேகத்தை தாங்கய்யா. புது வருஷத்தில் போகும்போது அன்னைக்கு நான் உங்கள் கூட கை கோர்த்து நடந்தனே, அன்னைக்கு உங்களோட உலாவினே, உங்கள் சத்தத்தை தெளிவாக கேட்டனே, உங்கள் பிரசன்னத்தை முகமுகமாய் அனுபவித்தேனே, என் வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தினீரே, ஜெபித்த பொழுதெல்லாம் பதில் வர ஆரம்பித்தது. அந்த மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களால் நான் மீண்டுமாய் உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். எனக்குள்ளாக கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள் பலுகி பெருகணும் ஆண்டவரே. நான் திரும்ப வார ஆண்டவரே என்று சொல்லி நாமளும் ஆண்டவரிடத்துல கேட்போமா? எல்லாரும் அப்படி எழும்புவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று ரொம்ப தூரம் போயிருக்கலாம். தெய்வத்தை விட்டுட்டு, ஆராதனை விட்டுட்டு, ஊழியத்தினுடைய ஈடுபாடை விட்டு, தேவ கிருபையை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கலாம். தேவ சித்தம் போலத்தான் இருந்திருக்கும், நல்லது போல இருந்திருக்கும், ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு வேணும்பா, நீ எனக்கு வேணும்யா. 7000 பேர் இருக்கிறான், அவன் எனக்கு முக்கியம் இல்லை, நீ எனக்கு வேணும். எத்தனை பேர் இருந்தாலும் என்னவோ தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிடுச்சு, நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும், வா, உன்னை கொண்டுதான் செய்ய போறேன். இங்கே உனக்கு என்ன வேலை? குகையில உனக்கு என்ன வேலை? நீ எப்படி ஜெபம் பண்ண ஆள் தெரியுமா? நீ எப்படி பரிசுத்தமா இருந்த ஆள் தெரியுமா? நீ எப்படி எனக்காக வைராக்கியம் பாராட்டின ஆள் தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு நேரம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ண ஆள் தெரியுமா? நீ தூரம் போயிட்டியே, தரிசனம் இல்லாதவனோடு இழந்துட்டியே, அபிஷேகம் இல்லாதவனோடு இணைஞ்சிட்டியே. தாவீதே, அரணான இடத்தை விட்டு யூதேயா பட்டணத்திற்கு வா. அங்கே உனக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கு, அங்கே உனக்கு ஒரு மகிமை காத்திருக்கு. உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு ராஜரீக அபிஷேகம் உனக்காக காத்திருக்கு. எபேசு சபையை பார்த்து
குறித்து சொல்றா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு. எல்லாம் செய்யற, ஆனா என்னை நேசிக்கலையே. என் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்னு கேட்கலையே. நான் உன்னதான நம்பி இருக்கிறேன், நீ என்ன கேட்கலையே. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எங்க போயிட்ட, எவ்வளவு தூரம் போயிட்ட. இதுக்கப்புறம் வேற வழி இல்லை சகோதரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இதுக்கப்புறம் வேற வழி இல்லை. திரும்ப வந்துரு. This is the end, there is no other way. இதுக்கு பின்னாடி வேற வழி கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற வாசல் கிடையாது. வா, நான் உன்னை பயன்படுத்துறேன், வா, நான் உன்னை பிரயோஜனப்படுத்துறேன், வா. இழந்து போன அபிஷேகத்தை, கிருபைய, வல்லமைய, வரங்களை, ஜபாவி, ஆத்மா பாரத்தை உனக்கு திரும்பவுமா தரப்போற. வா வா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. வா, உன்னை தான் பயன்படுத்த போறேன். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துறவங்க கரங்களை உயர்த்தி, ஒரு காலத்துல எப்படி ஜபம் பண்ணோம், எப்படி ஆராதிச்சோம், எப்படி துதிச்சோம். ஆண்டவரே, செத்து போனவர்களோட வேணாம்ப்பா, ஆண்டவரே மரித்தவர்களோட வேண்டாம்ப்பா, நான் எழும்புறேன் ஆண்டவரே, எழும்புறேன்ப்பா, எழும்புறேன்ப்பா. அந்த வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டும், அந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும், அந்த ஜபாவி என் மேல இறங்கட்டும், அந்த ஆத்மா பாரம் என் மேல இறங்கட்டும். முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் பொறிந்தனதாய் விளங்க பண்ணக்கூடிய தெய்வத்தினுடைய ஆளுகை, தெய்வத்தினுடைய அபிஷேகம், தெய்வத்தினுடைய கிருபை என் மேல இறங்கட்டும். அந்த அபிஷேகம் வந்தாலே அடங்காதவன் அடங்கிடுவான், பைத்தியெல்லாம் தெளிவா மாறிடும், செத்து போனவெல்லாம் உயிரோடு எழும்புவான், மாறாதவைகள் மாறும். அந்த அபிஷேகம் வந்துட்டாலே காரியம் மாறும். எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதே, தெய்வத்தை விட்டுடாத, தெய்வத்தை விட்டுட்டு போயிடாத, தேவ சித்தத்தை விட்டுட்டு போயிடாத. இந்த வருஷம் முடிவில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க கூட தான் இருக்கிறேனா, இல்லை உங்களை விட்டு போயிட்டேன்னா, நான் திரும்ப வார ஆண்டவரே. சொல்லுங்க, ஆத்துமா பாரத்தை எனக்கு தாங்கப்பா, கிருபை எனக்கு தாங்கப்பா, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, நான் என்ன மீண்டும் புதிய மனுஷனா மாத்துங்கப்பா. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு